गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, மன்மதநாம சம்வத்சரம் உத்தராயணம், சிசிர ருத்து, மீன மாதம், பங்குனி மாதம், சுக்லபக்ஷம் சதுர்த்தி திதி, கார்த்திகை நட்சத்திரம், சித்தயோகம். இப்போ ஏற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு சாந்திரமான ரீதியில் பார்த்தோம்னா புது வருஷம் பிறந்து கொடுத்து. துர்முகின்னு அந்த வருஷத்துக்கு பேர் சாந்திரமான வருஷம். சாந்திரமான ரீதியில் பார்த்தோம்னா இப்போ வசந்த ருத்து, இப்போது வசந்த நவராத்திரின்னு அதன் மத்தியில் இருக்கோம் நம்ம. அப்போ ஏற்பட்ட புண்ணியமான இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் 5ஆம் ஸ்கந்தத்தில் 17ஆவது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு பூகோள வர்ணனை சொல்ல ஆரம்பிச்சிருக்காள். இயற்கையில் இருக்கப்பட்ட அத்தனையும் பகவத் ஸ்வரூபங்கிறதாக சொன்னபொழுது சாக்ஷாத் கண்ணுக்கு முன்னாடி இருக்கப்பட்ட இந்த பகவானுடைய
வர்ணனையை வர்ணிக்கணும், பூகோளத்தினா வர்ணிக்கணும்னு சொன்னான் பரீட்சித்து. அதுக்காக வர்ணிச்சுன்னு வராள். இந்த அத்தியாயத்தில் பாகீரதி என்பதாகவும் ஜாஹ்னவி என்பதாகவும் கங்கைங்கிறதாகவும் புண்ணியமான நதி உயர்லோகத்திலேருந்து கீழே வந்தது, அதனுடைய ஆவிர்பாவத்தை எடுத்து சொல்கிறாள். அதோடு கூட பகவான் பரமேஸ்வரன், சிவன், சங்கரன், சங்கர்ஷண ஸ்வரூபமாக இருக்கப்பட்ட பகவான் மகாவிஷ்ணுவை ஆராதிக்கிறார், ஸ்தோத்திரம் பண்ணுறார். அதையும் இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். அப்பேற்பட்ட இந்த வசத்தியான இந்த அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியானம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே சப்ததசோத்தியாய. வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தினுடைய சம்மரி சொல்லியிருக்காள். அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பின்பு இந்த அத்தியாயத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணுவோம். தத சப்ததசே கங்கா கமனம் தத் சதுர்திசம் இலாவிருதே ச ருத்ரேண சங்கர்ஷண நிஷேவணம். இதற்கு முன்னாடி போன அத்தியாயத்தில் மகாமேருனுடைய வர்ணனை செஞ்சுவிட்டு அந்த மகாமேருவுக்கு சுத்தீவிலும் 4 திக்குகள்லையும் இருக்கப்பட்ட பல வருஷங்களில் இலாவிரதம்ங்கிறான வருஷத்தில் கங்கையினுடைய ஆகமனம், கங்கை எப்படி உயரக்கேந்து இங்கே வந்தாள்னு சொல்லி அதை இந்த அத்தியாயத்தில் சொல்கிறாள். ஸ்ரீ ருத்ரன் பரமேஸ்வரன் சங்கர்ஷன்கிறதா இருக்கப்பட்ட பரமாத்மா மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணனை எப்படி உபாசனிக்கிறார், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறது, அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காள் சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொன்னாள். தத சப்ததசே கங்கா கமனம் தச்சதுர்திசம் இலாவிருதே ச ருத்ரேண சங்கர்ஷண நிஷேவணம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ சுகவாச்ச தத்ர பகவதः சாக்ஷாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோர் விக்ரமதோ வாமபாதாங்குஷ்ட நக நிர்பின்ன ஊர்த்வாண்ட கடாக விவரேணாந்தः பிரவிஷ்டா யா பாஹ்ய ஜலதாரா தச்சரண பங்கஜ அவனேஜன அருண கிஞ்சல்க உபரஞ்சித அகில ஜகத் அகமலாபஹ உபஸ்பர்ஷனாமலா சாக்ஷாத் பகவத்பதீதி அனுபலக்ஷிதவச்சः அபிதீயமானா அதிமஹதா காலேன யுகசஹஸ்ர உபலக்ஷணேன திவோ மூர்தனி அவததார யத்தத் விஷ்ணு பதமாஹுஹு. தத்ர பகவதः சாக்ஷாத் யஜ்ஞலிங்கஸ்ய. முன்னாடியே பார்த்துருக்கோம், பகவான் வாமனாவதாரம் எடுக்க 8ஆம் ஸ்கந்தத்தில் வருது. பகவான் வாமனராக அவதாரம் பண்ண போகிறார். பலி சக்கரவர்த்தியினுடைய கொட்டத்தை அடக்கணுங்கிறதுக்காக அவன் பண்ண அஸ்வமேத யாகம் பண்ணான். அந்த அஸ்வமேத யாகத்தினுடைய வட்டாரத்தில் அந்த யாகம் நடக்கிற இடத்துக்கு சேர்ந்தாள். அந்த பகவான் சாக்ஷாத் யஜ்ஞலிங்கஸ்யங்கிறாள். யஜ்ஞஸ்வரூபியாக இருக்கப்பட்ட பகவான் அவன் பண்ணின அஸ்வமேத யாகத்துக்கு வந்தாள், விசிட் பண்ணாள். அப்போ என்ன பண்ணான்னாள், அவங்ககிட்ட 3 அடி நிலத்தை யாச்சகம் பண்ணி அவன் இந்த சின்ன காலால் எனக்கு 3 அடி நிலம் வேணும்னு கேட்டாள். அவன் சரி கொடுக்குறேன்னு சொன்னோடனே தன் ரூபத்தை பெரிஷா விஸ்வரூபமாக எடுத்துண்டு விஷ்ணோர் விக்ரமதோ பெரிஷா விஸ்வரூபத்தை எடுத்துட்டு இந்த விஸ்வம்பூராயும் அளக்க ஆரம்பித்தார் தன்னுடைய பெரிய கால்னால. அதை சொல்கிறாள் இங்கே. தத்ர பகவதः சாக்ஷாத் யஜ்ஞலிங்கஸ்ய. வாமனாவதாரம் பண்ண பகவான் பிறகு திரிவிக்ரமனாக மாறி 3 அடிகளால் இந்த விஸ்வம்பூராயும் அளக்க ஆரம்பித்தார். விஷ்ணோர் விக்ரமதோ. வாமனாவதார காலத்தில் பலி சக்கரவர்த்தியுடைய யாகத்தில் சாக்ஷாத் பகவான் விஷ்ணுனுடைய விஸ்வரூபத்தின் மாதிரி எடுத்துட்டு அளந்த பொழுது அவருடைய இடது கால் கட்ட விரல் இருக்கே, அதில் இருக்கப்பட்ட நகங்கள்னால இந்த விஸ்வாண்டம் இருக்கே, இந்த பெரிய பிரம்மாண்டம் அது இப்படி ரவுண்டாக முதந்துருக்கு. பெரிய பிரளய சமுத்திரத்தில் முதந்துருக்கு, பெரிய பலூன் மாதிரி அந்த விஸ்வம். அதனுடைய கால் உயரக்க போய் இந்த பலூன் மாதிரி இருக்கப்பட்டதை அவருடைய நகம் போய் தொட்டுது. அப்போ பொத்து நொடுத்து அந்த பலூன் மாதிரி இருக்கப்பட்ட விஸ்வம். அப்போ வெளியில் இருக்கிற ஜலம் உள்ளே வந்துதான். அது சொல்கிறாளிங்க. ஊர்த்வாண்ட கட்டாக விவரேணாந்தः பிரவிஷ்டா வாம பாதாங்குஷ்ட நக நிர்பின்ன
ஊர்த்வாண்ட கட்டாக விவரேணாந்த பிரவிஷ்டா. இவர் திருவிக்கிரமாவதாரம் எடுத்து அவருடைய இடது கால் உயரக்க போய் அந்த பெரிய பிரம்மாண்டம் பலூன் மாதிரி இருக்கப்பட்ட இடத்துல அவருடைய கட்ட விரலனுடைய இருக்கப்பட்ட நகம் அப்படி குத்தி ஓட்டையை பண்ணித்து. அப்பொழுது என்ன ஆச்சுன்னா வெளியிலேருந்து ஜலம் உள்ள நுழைஞ்சுதான். பிரவிஷ்டா யா பாக்கிய ஜலதாரா, வெளியிலேருந்து உள்ள ஜலம் கடகடன் உள்ள வந்தது. தச்சரண பங்கஜ அவனே ஜன அருண கிஞ்சல் கவுபரஞ்சித, அது பகவானுடைய கால்களை அலம்பின்று வெளியில் வந்தது அந்த ஜலம். அப்போ பகவானுடைய கால்கள் தாமரப்பூ மாதிரி இருக்கப்பட்ட கால்கள் அதில் பட்டு வந்தோடனே அந்த தாமரப்பூனுடைய கலர் ஷேப்பு கலர் அதுவும் கலர்ந்து ஷேப்பாக கஷாயத்தில் தோச்ச மாதிரி ஷேப்பு கலரில் இந்த தண்ணி வந்துதான். அருண கிஞ்சல் உபரஞ்சித அகில ஜெகத் அகமலாபா, இந்த லோகத்தில் இருக்கப்பட்ட அகம்னா அழுக்குன்னு அர்த்தம். அகமலாபா பாப்ப குவியல்கள்னால அழுக்காக இருக்கப்பட்டதெல்லாம் போக்குறதாம். எல்லா பாப்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி உள்ளது, எல்லா அழுக்கையும் எடுக்கக்கூடிய சக்தி உள்ள ஜலம் அது வந்துதான். உபஸ்பர்ஷனாமலா, சும்மா தொட்டாலே போருமாம் புண்ணியமாம். சாக்ஷாத் பகவத் பதீதி அனுபலக்ஷிதவச்சா, ஆகையினாலேயே இது பகவானுடைய பாதங்களை தொட்டுண்டு வந்ததுனாலே அலம்பிண்டு வந்ததுனால அதுக்கு பகவத் பதின்னு பேர் இந்த கங்கைக்கு. அபிதீயமானா அதி மகதா காலேன, ரொம்ப வருஷங்கள் அப்படி ஓடி வந்துதான், ஆயிரக்கணக்கான யுகங்கள் நாள். அதிமகதா காலேன யுக சகசிர உபலக்ஷணேன, ஆயிரக்கணக்கான யுகங்களாக பெரிய காலத்தில் உயரக்கேந்து கீழே விழுந்ததுனால். திவோ மூர்தனி அவததார எத்தத் விஷ்ணு பதமாகு, அதனாலேயே அதுக்கு விஷ்ணுபதின்னு பேர். அந்த கங்கை ஜலத்துக்கு அந்த ஜலதாரையில் வந்ததே அதுக்கு விஷ்ணுபதின்னு சொல்கிறாள் எல்லாரும். பகவத் பதின்னு பேர், விஷ்ணுபதின்னு பேர், அப்படி வந்துதாம். தத்ர பகவதா சாக்ஷாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோர் விக்ரமதோ வாம பாதாங்குஷ்ட நக நிர்பின்ன ஊர்த்வாண்ட கட்டாக விவரேணாந்த பிரவிஷ்டா யா பாஹ்ய ஜலதாரா தச்சரண பங்கஜ அவனே ஜன அருண கிஞ்சல்க உபரஞ்சித அகில ஜகத் அகமலாபா உபஸ்பர்ஷனாமலா சாக்ஷாத் பகவத் பதீதி அனுபலக்ஷிதவச்சः அபிதீயமானா அதிமாதா காலேன யுக சஹஸ்ர உபலக்ஷணேன திவோ மூர்தனி அவததார எத்தத் விஷ்ணுபதமாகு. அப்படி விஷ்ணுபதின்னு கங்கை அப்படி பிரம்மாண்டத்தில் அதை தொலைச்சிருந்து உயரக்கேந்து கீழே கொட்டித்தான் பிரளய ஜலத்திலேருந்து. எத்ரகவாவ வீரவிரத ஔத்தானபாதிஹி பரமபாகவதா அஸ்மத் குலதேவதா சரணாரவிந்தோதகமிதி யாம் அனுசவனம் உத்கிருஷ்யமான பகவத் பக்தியோகேன திருடம் கிளித்யமான அந்தர்ஹிருதயः ஔத்கண்ட்ய விவசாமீலித லோச்சன யுகல குட்மல விகலிதாமல பாஷ்பகலயா அபிவ்யஜ்யமான ரோமபுலக குலகः அதுனாபி பரம ஆதரேன சிரசா பிபர்த்தி. இப்படி உயரக்கேந்து கீழே விழுந்தோடனே முன்னாடியே பார்த்துருக்கோம், உத்தானபாத வம்சத்தில் வந்த ஔத்தானபாதிங்கிறாள். உத்தானபாத வம்சத்தில் வந்தவன் துருவசுவாமி பரமபாகவதன். அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணி அவனை துருவ மண்டலத்தில் நட்சத்திரமாக இருக்கப்பட்ட துருவனாக அங்கே ஆகாசத்தில் உயரக்க மண்டலத்தில் இருக்கப்பட்டவன். அப்போ இந்த ஜலம் அந்த விஸ்வாண்டத்தை பொத்துண்டு உயரக்கேந்து கீழே விழுந்தோடனே அவனை என்ன பண்ணான், எத்ரகவாவ வீரவிரத ஔத்தானபாதி. வீரவிரதன் அவன், வீரமான விரதம் கொண்டவன். என்ன விரதம்? பகவானை ஆராதிப்பதிலேயே மனசு வச்சிருக்கோம். பரமபாகவதா, பரமபாகவதவன். அவன் என்ன பண்ணானா, மனசில் நினச்சிருந்தானாம், அஸ்மத் குலதேவதா சரணார விந்தோதகமிதி. இந்த தீர்த்தம் இருக்கே, இது என்னுடைய குலதெய்வமான மகாவிஷ்ணுனுடைய பாதார விந்தங்களை அலம்பிண்டு வந்த ஜலம்ங்கிறதாக நினச்சி பரம பக்தியோடு கூட அஸ்மத் குலதேவதா சரணார விந்தோதகமிதி யாம் அனுசவனம் உத்கிருஷ்யமான பகவத் பக்தியோகேன. அனுசவனம் நாள் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணுறான்னா, ஒவ்வொரு நிமிஷமும் விடாமல் அவன் உத்கிருஷ்யமான பகவத் பக்தியோகேன. உத்கிருஷ்யமான, இதுக்கு மேலே
அதிகம்ங்கிறதே கிடையாது. அப்படி ரொம்ப உயர்ந்ததான ஒரு பக்தி யோகத்தினால, சிறப்பான பக்தி யோகத்தினால திருடம் கிளித்தியமான அந்தர்ஹிருதய, மனசு அப்படியே உருகிறதாம் உள்ள, கிளித்தியமான ஹிருதயா, அப்படியே அந்தர் உள்ளுக்குள்ளே இருக்கப்பட்ட மனசு இருக்கே அது அப்படியே உருகிறானாம் பக்தினால. பிரேமையினால வசப்பட்டதுனால அப்படி கண்கள்லாம் மூடி இருக்காம். ஔத்கந்திய விவசாம் ஆமீலித லோச்சன யுகல குட்மல விகலிதாமல பாஷ்பகலையா, கண்கள் ரெண்டும் மூடி இருக்காம். என்ன அப்படியே பக்தியில் பரவசனாய் பிரேமையினால கண்ணை மூடின்னு இருக்கானாம். அதுலேருந்து விகலித அமல பாஷ்பகலையா, கண்கள்லேருந்து பெருகி கொட்டுறதாம் சுத்தமான கண்ணீர், மயிர்கூச்சல் ஏற்படுறதாம் உடம்புல. அபிவியஜ்யமான ரோம புலக குலக்கா, மேலே இருக்க ரோமாஞ்சிதனாயி ஹாரிபுலேஷன், மேலெல்லாம் அப்படியே பக்தினால மேலெல்லாம் ஹாரிபுலேஷன் ஏற்படுறதாம். அதுனாப்பி நாள் இன்னைக்கு கூட பரம ஆதரேன சிரசா பிபர்த்தி, அப்படி கொட்டின்றே இருக்கப்பட்ட அந்த ஜலம் இருக்கே கங்கா ஜலம், அந்த பகவத்பதின்னு சொல்லக்கூடிய அந்த ஜலத்தை தன்னுடைய சிரசில் அப்படியே தாங்கின்னு இருக்கானாம் துருவசுவாமி. யத்ரஹவாவ வீரவிரத ஔத்தான பாதிஹி பரம பாகவத அஸ்மத் குலதேவதா சரணார விந்தோதகமிதி யாம் அனுசவனம் உத்கிருஷ்யமான பகவத் பக்தியோகேன திருடம் கிளித்தியமான அந்தர்ஹிருதய ஔத்கண்ட்ய விவசாமீலித லோச்சன யுகல குட்மல விகலிதாமல பாஷ்பகலயா அபிவியஜ்யமான ரோம புலக குலக அதுனாபி பரம ஆதரேன சிரசா பிபர்த்தி, தலையில வகிச்சுன்னு இருக்கானாம் அந்த ஜலத்தை. தத சப்தர்ஷய தத் பிரபாவாபிஜ்ஞா யாம் நனு தபசா ஆத்யந்திகி சித்தி ஏதாவதி பகவதி சர்வாத்மனி வாசுதேவே அனுபரத பக்தியோகலோ லாபேனைவ உபேக்ஷித அந்யார்த்தாத்மகதயோ முக்திம் இவாகதாம் முமுக்ஷவைவ சபகுமானம் அத்யாபி ஜட்டாஜூட்டைர் உத்வகந்தீஹி. அந்த துருவசுவாமி துருவமண்டலத்தில் துருவ நட்சத்திரம் இருக்கே, இப்போ கூட ராத்திரியில் பார்த்தா எல்லாரும் சொல்லுவாள், அது சுற்றி வரலும் 7 நட்சத்திரங்கள் இருக்கும், அதுதான் சப்த ரிஷிகள்னு சொல்கிறது. அவள் அப்படியே பிரதர்ஷனம் பண்ணிகிட்டே இருக்காளாங்க. இந்த சப்த ரிஷிகள் இருக்காளே 7 ரிஷிகள், அவள் தத் பிரபாவாபிஜ்ஞா, அந்த கங்கையினுடைய மகிமையை அறிஞ்சவாள், பகவானுடைய மகிமையை அறிஞ்சவாள். அவா சர்வாத்மனி பகவதி வாசுதேவே, இந்த சர்வாத்மாவான பகவான் வாசுதேவனத்தில் அனுபரத பக்தி யோக லாபேன ஏவ, துளி கூட இடைவிடாமல் பக்தி பண்ணிகிட்டே இருக்காளாம். அந்த பக்தி யோகம் பண்ணுறதுனாலேயே அவளுக்கு என்ன கிடைச்சதுன்னாள், அவளுடைய தபசு பூர்ணமாச்சுன்னாள். யாம் நனு தபசா ஆத்யந்திகி சித்தி ஏதாவதி பகவதி சர்வாத்மனி வாசுதேவே அனுபரத பக்தியோக லாபேனைவ உபேக்ஷித அந்யார்த்தாத்மகதயோ முக்திம் இவாகதாம் முமுக்ஷவ இவ சபகுமானம் அத்யாபி ஜட்டாஜூட்டைர் உத்வகந்தி. மற்ற எல்லாம் இந்த 4 புருஷார்த்தங்களும் வேண்டான்னு விலக்கி தள்ளிவிடுறாளாம். ஏன்னா முமுக்ஷவா மோட்சத்தையே விரும்புகிறாளவாள். அந்நிய புருஷார்த்தங்கள் 4 சதுர்வித புருஷார்த்தங்களில் பாக்கி வேண்டான்னு எல்லாத்தையும் உதறி தள்ளினவாள். அவள் என்ன பண்ணாலாம், இந்த தபஸுனுடைய முடிவு என்னன்னா, இந்த நதி நமக்கு கிடைச்சதேன்னு நினச்சிக்கிறாளாம். இதுதான் மோட்சம் கிடைச்ச மாதிரின்னு. ஆகதாம் முக்தி இவ, மோட்சமே தங்களுக்கு கிடைச்ச மாதிரி நினச்சிட்டு, ஏன்னா இவா முமுக்ஷவா மோட்சம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள். அந்த சப்த ரிஷிகள் அவள் தங்களுடைய ஜடையினால அந்த கங்கையை தாங்கறாளாம். தங்களுடைய ஜட்டையெல்லாம் நனையிறது. அந்த கங்கா ஜலம் அப்படி பொத்துன்னு கிளம்பி பிரளய ஜலம் அந்த ஓட்ட வழியாக பிரம்மாண்டத்துலேருந்து விழத்த சுவாமியினுடைய கால்களை அலம்பிந்து நினச்சிந்து வருது செக்கச்சவேர்னுட்டு. அதை தாங்கறாளாம் ஜட்டையில். முக்தியே கிடைச்சுட்ட மாதிரி நினச்சிட்டுனாள். தத சப்த ரிஷய தத் பிரபாவாபிஜ்ஞா யாம் நனு தபசா ஆத்யந்திகி சித்தி ஏதாவதி பகவதி சர்வாத்மனி வாசுதேவே அனுபரத பக்தியோக லாபேனைவ உபேக்ஷித அந்யார்த்தாத்மகதயோ முக்திம் இவாகதாம் முமுக்ஷவைவ சபகுமானம் அத்யாபி ஜட்டாஜூட்டைர் உத்வகந்தி. தங்களுடைய ஜடைகளில்
அந்த நதியை தாங்குறாளாம், நதி ஜலத்தை. அது சொன்னாள். ததஹ அநேக சஹஸ்ர கோட்டி விமானானீக சங்குல தேவயானேன அவதரந்தி இந்து மண்டலம் ஆவாரிய பிரம்மசதனே நிபததி. அந்த கங்கை வர வழியெல்லாம் சொல்கிறாளுங்க. அந்த கங்கை எங்கெங்கெல்லாம் வருதுன்னாள். இப்படி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படி ஓடின்னு இருக்காம் ஆகாச மார்க்கத்தில் வானவீதியாக. ததா அநேக சஹஸ்ர கோட்டி விமானானீக சங்குல தேவயானேன, ஆயிரக்கணக்கான விமானங்கள் அந்த ஆகாசத்தில் பறக்குமாம். தேவதைகள்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருப்பாள். இப்படி போயிட்டு இருப்பாள். இப்போனா நம்ம பறக்கிறோமே, ஆயிரக்கணக்கான விமானங்கள் இப்பவும் பறக்கிறது இந்த பூமியில். எல்லாரும் காலம்பரம் எழுந்து சூட்கேஸ் எடுத்துன்னு ஓடுறாள் பாருங்கோ. அப்படி தேவதைகள்லாம் இங்கே இங்கேயும் ஓடுவாளாம். அந்த அப்பேற்பட்ட விமான வான வீதிங்கிறாள், தேவ மார்க்கம்ங்கிறாள். அது வழியாக இறங்கி வரதாம். அந்த அவதரந்தி எங்கே வருதுன்னாள், இந்து மண்டலம் ஆவாரிய, சந்திர மண்டலத்தை அப்படி வளைச்சுண்டு பிரம்மசதனே நிபததி, பிரம்மாவனுடைய வீட்டில் வந்து விழறதாம் அது அந்த கங்கை. ததா அநேக சஹஸ்ர கோட்டி விமானானீக சங்குல தேவயானேன அவதரந்தி இந்து மண்டலம் ஆவாரிய பிரம்மசதனே நிபததி. சந்திர மண்டலத்தை சுத்திந்து பிரம்மதேவனுடைய கிரகத்தில் வந்து விழறதுன்னாள். தத்ர சதுர்தா வித்யமானா சதுர்பிர்நாமபி சதுர்திசம் அபிஸ்பந்தந்தி நத நதீபதிம் ஏவ அபிநிவிஷதி சீதா அலகநந்தா சக்ஷு பத்ரேதி. அந்த ஜலம் உயரக்கேந்து வந்தது 4 பிரியறதாம். 4 நதிகளாக பிரிஞ்சதுனால் 2 நதி நதம்னு பேர். மேற்கு பாகமாக ஒன்றா நதம், அது கிழக்கு பாகமாக ஒன்றா நதி. அது சீதா அலக்கநந்தா சக்ஷுசு பத்ராங்கிறதாக 4 பேர்களாக வச்சுட்டு 4 பிரிவுகளாக பிரியறதாம். இந்த பிரம்ம சதனத்துலேருந்து விழுந்த நதி அது 4 திசைகள்லையும் போகிறதாம். அது போய் சமுத்திரத்தில் போய் கலந்து போகிறதுனாள். சீதா அலக்கநந்தா சக்ஷு பத்ரேதி, அது எல்லாம் கீழே விழுந்து அது கடைசியில் சமுத்திரத்துக்குள்ளே நுழையிறதுனாள். சீதா து பிரம்மசதனாத் கேசராச்சலாதி கிரிசிகரேபியோ அதோ அதா பிரஸ்ரவந்தி கந்தமாதனமூர்தசு பதித்வா அந்தரேன பத்ராஸ்வவர்ஷம் பிராச்சியாம் திசி க்ஷாரசமுத்திரம் அபிப்ரவிஷதி. இந்த 4 நதிகளாக பிரிஞ்சுதுன்னாள். அதில் சீதாங்கிற நதி இருக்கே, அது பிரம்மதேவனுடைய வீடு இருக்கே, அதுலேருந்து கிளம்பி கேசராச்சலம், கேசர மலைன்னு ஒரு மலை, அந்த மலையினுடைய சிகரங்கள் வழியாக ஓடி கீழே கீழே நோக்கி ஓடுறதான். அதஹா பிரஸ்ரவந்தி, கீழே ஓடுறதான். ஓடிப்போய் கந்தமாதனம்னு ஒரு பர்வதம், அதனுடைய மலையினுடைய சிகரத்தில் விழுந்து பத்ராஸ்வரங்கிற ஒரு வருஷம், ஒரு கான்டினென்ட்டு, அந்த பத்ராஸ்வ வருஷத்தில் நடுப்புற உள்ள நுழைஞ்சு கீழ்பாகமாக ஓடி பிராச்சியாம் திசி க்ஷாரசமுத்திரம் அபிப்ரவிஷதி நாள். க்ஷாரசமுத்திரத்துக்குள்ள, க்ஷாரசமுத்திரம்னா உப்பு கடல், உப்பு கடலில் போய் விழறதான் கிழக்கு பாகத்தில் போயினாள். சீதா து பிரம்மசதனாத் கேசராச்சலாதி கிரிசிகரேபியோ அதோ அதா பிரஸ்ரவந்தி கந்தமாதன மூர்தசு பதித்வா, கந்தமாதனம்ங்கிறதான மலையில் விழுந்து அந்தரேன பத்ராஸ்வவர்ஷங்கிற கான்டினென்ட் வழியாக ஓடி பிராச்சியாம் திசி கிழக்கு பக்கமாக க்ஷாரசமுத்திரம் அபிப்ரவிஷதி, உப்பு கடலில் போய் கலக்கிறதுனாள். ஏவம் மால்யவத் சிகராத் நிஷ்பதந்தி ததோ அனுபரதவேகா கேதுமாலமபி சக்ஷு பிரதீச்யாம் திசி சரித்பதிம் பிரவிஷதி. இதே மாதிரி சக்ஷுஷுங்கிற நதி இருக்கே, ஆறு, அது மால்யவான்கிற ஒரு மலை, அதனுடைய சிகரத்திலேருந்து கிளம்பி அங்கேருந்து துளி கூட வேகம் குறையாமல், ததா அனுபரத வேகா, வேகமே குறையாமல் கேதுமால வருஷங்கிறதான ஒரு கான்டினென்ட் வழியாக வந்து கேதுமாலம் அபி பிரதீச்சியாம் திசி, மேற்கு பாகமாக ஓடுறதான். மேற்கு பாகமாக ஓடுறதெல்லாம் நதம்னு சொல்லுவாள், அந்த நதின்னு சொல்கிறது இல்லை. அங்கே போய் மேற்கு திசையில் இருக்கப்பட்ட கடலில் போய் கலக்கிறதுனால் சரித்பதிம் பிரவிஷதி, அங்கே போய் சமுத்திரத்தில் விழுறதுனால்.
ஏவம் மால்யவச்சிகராத் நிஷ்பதந்தி ததோ அனுபரதவேகா கேதுமாலமபிசக்ஷு பிரதீச்யாம் திசி சரித்பதிம் பிரவிசதி. பத்ரா ச உத்தரதோ மேரு சிரசோ நிபதிதா கிரிசிகராத் கிரிசிகரம் அதிஹாய ஸ்ருங்கவதः ஸ்ருங்காத் அவஸ்யந்தமானா உத்தராம்ஸ்து குரூன் அபிதः உதீச்யாம் திசி ஜலதிம் அபிப்ரவிசதி. அதே மாதிரி பத்ரேங்கிற நதி இருக்கே, அது வடக்கு போகமாக ஓடித்து, அது மேருங்கிற மலை இருக்கே அதனுடைய சிகரத்தில் விழுந்து ஒவ்வொரு மலையில் விட்டு மலை பாஞ்சி போய் மலை சிகரத்துலேருந்து இன்னொரு மலை சிகரத்துக்கு போகிறதாம், ஓடி போகுமாம். அப்புறம் இன்னொரு மலையிலேருந்து சிங்கவத்தா சிங்காத்து ஒரு மலை உச்சியிலேருந்து இன்னொரு மலை உச்சிக்கு ஓடுமாம். இப்படி எங்கே பார்த்தாலும் ஓடி வடக்கு பாகமாக உத்தரான் குருன்னு உத்தர குரு தேசத்தை சுத்திந்து வடக்கு திசையில் போய் அங்கே சமுத்திரத்தை ஜலதியும் பிரவிசதி, அங்கே போய் கலக்கிறதுனாள். பத்ராஜ உத்தரத்தோ மேரு சிரசோ நிபதிதா கிரிசிகராத் கிரிசிகரம் அதிஹாய ஸ்ருங்கவதா ஸ்ருங்காத் அவஸ்யந்தமானா உத்தராம்ஸ்து குரூன் அபிதः உதீச்யாம் திசி ஜலதிம் அபிப்ரவிசதி. அதே மாதிரி ததைவ அலக்கநந்தாங்கிற நதியாக பிரிஞ்சுதே, அது தட்சிணேன பிரம்மசதனாத் பகூனி கிரிகூட்டானி அதிக்ரமிய ஹேமகூட்டாத் ஹைமகூட்டானி அதிரபச தர ரம்ஹசா லுடயந்தி பாரதம் அபிவர்ஷம் தட்சிணஸ்யாம் திசி ஜலதிம் அபிப்ரவிசதி. யஸ்யாம் ஸ்நானார்த்தம் ச ஆகச்சதः பும்சः பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி. கடைசியில் நம்ம ஊருக்கு வர கங்கையை சொல்கிறாள். நாளா பிரிஞ்சது தெற்கு பகமாக வர்றதற்கே அதுக்கு அலக்கநந்தான்னு பேர். இன்றைக்கும் பார்க்கலாம். போனாக்க பத்ரிநாத்துக்கு போனோன்னா கேதார்நாத்துக்கு போனால் அங்கே அலக்கநந்தா பார்க்கலாம். அலக்கநந்தா ஓடி வரும். ததைவ அலக்கநந்தா தட்சிணேன பிரம்மசதனாத், பிரம்மாவனுடைய வீட்டிலேருந்து கிளம்பி தெற்கு பாகமாக ஓடின நதி. பகூனி கிரிகூட்டானி அதிக்கிரமிய, பல மலைகளுடைய சிகரங்களெல்லாம் தாண்டிண்டு. ஹேமகூட்டாத்து ஹைமகூட்டானி, ஒரேடியா ஸ்னோ கேப்ட் மவுண்டன்ஸ். ஹேமகூட்டாத்து ஹைமகூட்டானி ஹிமாலய மலைகள், அதுக்கு மலை கூட்டம் இருக்கே, அது வழியாக கிளம்பி அதிரபசதர ஹம்ஹசா லுடயந்தி பாரதம் அபிவர்ஷம், பாரதம்ங்கிற வருஷம் இருக்கே, பாரத தேசம், பாரத அபிவர்ஷம், அங்கே வரதாம். அது தட்சிணஸ்யாம் திசி ஜலதிம் அபிப்பிரவேசித்தி, உள்ள நுழையிறதாம் பாரத வருஷத்துக்குள்ள கங்கையாக. யஸ்யாம் ஸ்நானார்த்தம் ச ஆகச்சதா பும்சா, எல்லா ஜனங்களும் இந்த நதியில் ஸ்நானம் பண்ணும்னு வெவ்வேறு இடத்துலேருந்து ஓடி வராலாம், க்ஷேத்ராட்டனம் பண்ணிட்டு வராலாம். அப்போ வரதேஷ் நினச்சிக்கிறாளாம், தாங்கள் நடந்து வர ஒவ்வொரு பதமும் கங்கை ஸ்நானம் பண்ணும்னு நினச்சின்னு வரவாளுக்கெல்லாம் ஒவ்வொரு பதத்துலேயும் என்னன்னா அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி. அவ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி இருக்கே, அது அஸ்வமேதம் ராஜசூயம் முதலான யாகங்கள் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம்னா அந்த ஒவ்வொரு அடியிலையும் கிடைக்கிறதாம். கங்கா ஸ்நானம் பண்ணுறதுக்காக வர மனுஷியாளுக்கு, இன்னும் பண்ணலைவா, பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்து வராளே, அதுலேயே ராஜசூயாதி யஜ்ஞங்கள் அஸ்வமேதாதி யஜ்ஞங்கள் பண்ண பலம் கிடைக்கிறதான்னு சொன்னாள். அவ்வளோ உசத்தியான இந்த நதியினால். ததைவ அலகநந்தா தட்சிணேன பிரம்மசதனாத் பகூனி கிரிகூட்டானி அதிக்கிரமிய ஹேமகூட்டாத் ஹைமகூட்டானி அதிரபச தர ரம்ஹசா லுடயந்தி பாரதம் அபிவர்ஷம் தட்சிணஸ்யாம் திசி ஜலதிம் அபிப்ரவிசதி. யஸ்யாம் ஸ்நானார்த்தம் ச ஆகச்சதः பும்சः பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி. அலக்கநந்தா முதலான நதிகள்லாம் போய் ஸ்நானம் பண்ணுற பாக்கியம் 1995 நானும் என் பத்னியும் போயிருந்தோம். 20 வருஷங்கள் ஆயிடுத்து. 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஐ வாஸ் ஒன்லி லைக் 54 years old. 54 வயசில் பண்ண முடிஞ்சுது. அப்போ அங்கே அந்த அலக்கநந்தா நதி நல்ல கம்பீரமாக வேகமாக போகும்னே, செயினை பிடிச்சின்னு தான் ஸ்நானம் பண்ணோம்.
ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். ரொம்ப அழகான நதி, ரம்யமான இடம். அதெல்லாம் சொல்கிறாளிங்க. ததைவ அலகநந்தா தட்சிணேன பிரம்மசதனாத் பகூனி கிரிகூட்டானி அதிக்கிரமிய ஹேமகூட்டாத் ஹைமகூட்டானி அதிரபசதர ரம்ஹசா லுடயந்தி பாரதம் அபிவர்ஷம் தட்சிணஸ்யாம் திசி ஜலதிம் அபிப்ரவிசதி யஸ்யாம் ஸ்நானார்த்தம் ச ஆகச்சதா பும்சா பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி. இப்பொழுது இந்த 9 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே சப்ததசோऽध्यायः. ஸ்ரீ சுக உவாச்ச தத்ர பகவதः சாக்ஷாத் யஜ்ஞலிங்கஸ்ய விஷ்ணோர்விக்ரமதோ வாமபாதாங்குஷ்ட நக நிர்பின்ன ஊர்த்வாண்டகடாக விவரேணாந்த பிரவிஷ்டா. விஷ்ணோர்விக்ரமதோ வாமபாதாங்குஷ்ட நக நிர்பின்ன ஊர்த்வாண்டகடாக விவரேணாந்த பிரவிஷ்டா. விஷ்ணோர்விக்ரமதோ வாமபாதாங்குஷ்ட நக நிர்பின்ன ஊர்த்வாண்டகடாக விவரேணாந்த பிரவிஷ்டா. யா பாக்யஜலதாரா யா பாக்யஜலதாரா யா பாக்யஜலதாரா தச்சரண பங்கஜ அவனேஜன அருண கிஞ்சல்க உபரஞ்சித. தச்சரண பங்கஜ அவனேஜன அருண கிஞ்சல்க உபரஞ்சித. தச்சரண பங்கஜ அவனேஜன அருண கிஞ்சல்க உபரஞ்சித. அகில ஜகத் அகமலாபஹ அகில ஜகத் அகமலாபஹ அகில ஜகத் அகமலாபஹ உபஸ்பர்ஷனாமலா 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 சாக்ஷாத் பகவத்பதீதி சாக்ஷாத் பகவத்பதீதி சாக்ஷாத் பகவத்பதீதி. அனுபலக்ஷிதவச்சः 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 அபிதீயமானா அபிதீயமானா அபிதீயமானா. அதிமஹதா காலேன அதிமஹதா காலேன அதிமஹதா காலேன யுகசஹஸ்ர உபலக்ஷணேன யுகசஹஸ்ர உபலக்ஷணேன யுகசஹஸ்ர உபலக்ஷணேன திவோ மூர்தனி அவததார திவோ மூர்தனி அவததார திவோ மூர்தனி அவததார. யத்தத் விஷ்ணுபதமாஹுஹு யத்தத் விஷ்ணுபதமாஹுஹு யத்தத் விஷ்ணுபதமாஹுஹு. யத்ரஹவாவ 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 வீரம் விரத ஔத்தானபாதிஹி பரமபாகவதः வீரம் விரத ஔத்தானபாதிஹி பரமபாகவதः வீரம் விரத ஔத்தானபாதிஹி பரமபாகவதः. அஸ்மத்குலதேவதா சரணாரவிந்தோதகமிதி அஸ்மத்குலதேவதா சரணாரவிந்தோதகமிதி அஸ்மத்குலதேவதா சரணாரவிந்தோதகமிதி. யாம் அனுசவனம் உத்கிருஷ்யமான பகவத்பக்தியோகேன யாம் அனுசவனம் உத்கிருஷ்யமான பகவத்பக்தியோகேன யாம் அனுசவனம் உத்கிருஷ்யமான பகவத்பக்தியோகேன திருடம் க்லத்யமான அந்தர்ஹிருதயः திருடம் க்லத்யமான அந்தர்ஹிருதயः திருடம் க்லத்யமான அந்தர்ஹிருதயः. ஔத்கண்ഠ்ய விவசாமீலிதலோச்சனயுகல ஔத்கண்ഠ்ய விவசாமீலிதலோச்சனயுகல ஔத்கண்ഠ்ய விவசாமீலிதலோச்சனயுகல. குட்மல விகலிதாமல பாஷ்பகலயா குட்மல விகலிதாமல பாஷ்பகலயா குட்மல விகலிதாமல பாஷ்பகலயா. அபிவ்யஜ்யமான ரோம புலக குலகः அபிவ்யஜ்யமான ரோம புலக குலகः அபிவ்யஜ்யமான ரோம புலக குலகः. அதுனாபி பரம ஆதரேண சிரசா பிபர்த்தி அதுனாபி பரம ஆதரேண சிரசா பிபர்த்தி அதுனாபி பரம ஆதரேண சிரசா பிபர்த்தி. தத சப்தர்ஷயः தத் பிரபாவாபிஜ்ஞா தத சப்தர்ஷயः தத் பிரபாவாபிஜ்ஞா தத சப்தர்ஷயः தத் பிரபாவாபிஜ்ஞா. யாம் நனு தபசः ஆத்யந்திகி சித்திः யாம் நனு தபசः ஆத்யந்திகி சித்திः
यां ननु तपसः आत्यन्तिकी सिद्धिः एतावती भगवती सर्वात्मनि वासुदेवे एतावती भगवती सर्वात्मनि वासुदेवे एतावती भगवती सर्वात्मनि वासुदेवे अनुपरत भक्तियोगलाभेनैव अनुपरत भक्तियोगलाभेनैव अनुपरत भक्तियोगलाभेनैव उपेक्षित अन्यार्थात्मगतयो उपेक्षित अन्यार्थात्मगतयो उपेक्षित अन्यार्थात्मगतयो मुक्तिम् इवागतां मुक्तिम् इवागतां मुक्तिम् इवागतां मुमुक्षवैव स बहुमानं मुमुक्षवैव स बहुमानं मुमुक्षवैव स बहुमानम् अद्यापि जटाजूटैर् उद्वहन्तीः अद्यापि जटाजूटैः उद्वहन्तीः अद्यापि जटाजूटैर् उद्वहन्तीः ततः अनेकसहस्रकोटिविमानानीक ततः अनेकसहस्रकोटिविमानानीक ततः अनेकसहस्रकोटिविमानानीक सङ्कुलदेवयानेन 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 अवतरन्ती इन्दुमण्डलम् आवार्य अवतरन्ती इन्दुमण्डलमावार्य अवतरन्ती इन्दुमण्डलमावार्य ब्रह्मसदने निपतति ब्रह्मसदने निपतति ब्रह्मसदने निपतति तत्र चतुर्धा भिद्यमाना तत्र चतुर्धा भिद्यमाना तत्र चतुर्धा भिद्यमाना तत्र चतुर्धा भिद्यमाना चतुर्भिर्नामभिः 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 चतुर्दिशम् अभिस्पन्दन्ति चतुर्दिशम् अभिस्पन्दन्ति चतुर्दिशम् अभिस्पन्दन्ति नदनदीपतिम् एव अभिनिविशति नदनदीपतिम् एव अभिनिविशति सीता अलकनन्दा चक्षुर्भद्रेतिः सीता अलकनन्दा चक्षुः भद्रेतिः सीता अलकनन्दा चक्षुः भद्रेतिः सीता तु ब्रह्मसदनात् सीता तु ब्रह्मसदनात् सीता तु ब्रह्मसदनात् केसराचलादि गिरिशिखरेभ्यः केसराचलादि गिरिशिखरेभ्यः केसराचलादि गिरिशिखरेभ्यः अधो अधः प्रस्रवन्ति अधोधः प्रस्रवन्ति अधोधः प्रस्रवन्ति गन्धमादनमूर्धसु पतित्वा गन्धमादनमूर्धसु पतित्वा गन्धमादनमूर्धसु पतित्वा अन्तरेण भद्राश्ववर्षम् अन्तरेण भद्राश्ववर्षम् अन्तरेण भद्राश्ववर्षम् प्राच्यां दिशि प्राच्यां दिशि प्राच्यां दिशि क्षारसमुद्रम् अभिप्रविशति क्षारसमुद्रम् अभिप्रविशति क्षारसमुद्रम् अभिप्रविशति एवं माल्यवत् शिखरात् निष्पतन्ति एवं माल्यवत् शिखरात् निष्पतन्ति एवं माल्यवत् शिखरात् निष्पतन्ति ततो अनुपरतवेगा केतुमालमभिचक्षुः ततो अनुपरतवेगा केतुमालम् अभिचक्षुः ततो अनुपरतवेगा केतुमालम् अभिचक्षुः प्रतीच्यां दिशि प्रतीच्यां दिशि प्रतीच्यां दिशि सरित्पतिं प्रविशति सरित्पतिं प्रविशति सरित्पतिं प्रविशति भद्रा च उत्तरतो मेरुशिरसो निपतिता भद्रा च उत्तरतो मेरुशिरसो निपतिता भद्रा च उत्तरतो मेरुशिरसो निपतिता गिरिशिखरात् गिरिशिखरम् अतिहाय गिरिशिखरात् गिरिशिखरम् अतिहाय गिरिशिखरात् गिरिशिखरम् अतिहाय शृङ्गवतः शृङ्गात् शृङ्गवतः शृङ्गात् शृङ्गवतः शृङ्गात् अवस्यन्दमाना 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 उत्तरांस्तु कुरून् अभितः उत्तरांस्तु कुरून् अभितः उत्तरांस्तु कुरून् अभितः उदीच्यां दिशि उदीच्यां दिशि उदीच्यां दिशि जलधिम् अभिप्रविशति जलधिम् अभिप्रविशति जलधिम् अभिप्रविशति तथैव अलकनन्दा
ததைவ அலகநந்தா ததைவ அலகநந்தா தக்ஷிணேன பிரம்மசதனாத் தக்ஷிணேன பிரம்மசதனாத் தக்ஷிணேன பிரம்மசதனாத் பகூனி கிரிகூட்டானி அதிக்ரம்ய பகூனி கிரிகூட்டானி அதிக்ரம்ய பகூனி கிரிகூட்டானி அதிக்ரம்ய ஹேமகூட்டாத் ஹைமகூட்டானி ஹேமகூட்டாத் ஹைமகூட்டானி ஹேமகூட்டாத் ஹைமகூட்டானி அதிரபசதர ரம்ஹசா லுடயந்தி பாரதம் அபிவர்ஷம் 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 தக்ஷிணஸ்யாம் திசி தக்ஷிணஸ்யாம் திசி தக்ஷிணஸ்யாம் திசி ஜலதிம் அபிப்ரவிஷதி ஜலதிம் அபிப்ரவிஷதி ஜலதிம் அபிப்ரவிஷதி யஸ்யாம் ஸ்நானார்த்தம் சாகச்சதः பும்சः யஸ்யாம் ஸ்நானார்த்தம் சாகச்சதः பும்சः யஸ்யாம் ஸ்நானார்த்தம் சாகச்சதः பும்சः பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி பதே பதே அஸ்வமேத ராஜசூயாதீனாம் பலம் ந துர்லபமிதி. ஸ்ரீஹரயே நமஹ. இவ்வாறாக உயரக்கேந்து ஆகாசத்துலேருந்து ஆகாச கங்கை நான்காக பிரிஞ்சு 4 டைரக்ஷனில் 4 நாமதேயத்தோடு கூட போச்சுன்னு சொன்னாள். அதற்கு பிறகு இன்னும் பல நதிகளாக கலைகளாக பிரிஞ்சு பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னாள் அடுத்த ஸ்லோகத்தில். அந்நே சனதாக நத்யஸ்ய வருஷே வருஷே சந்தி பகுஷோ மேர்வாதிகிரி துகிதரா சதசஹ. மேரு மாதிரி இன்னும் அநேக மலைகள் அங்கே இருக்குது. அப்படி ஒவ்வொரு மேர்வாதி கிரி துகிதரா அந்த மலைகள்லேருந்து உண்டாடுதான். அதனால் அதுகளுடைய பொன் மாதிரினால் இந்த நதி அநேக நதிகள் நதங்கள்னால் மேற்க நோக்கி போகிறது, நதிகள் கிழக்கு நோக்கி போகும். இப்படி பல நதிகள் எல்லாம் மேரு முதலான மலைகள்லேருந்து உண்டாக்கி ஒவ்வொரு வருஷங்கள், அதாவது ஒவ்வொரு காண்டினென்ட் வழியாகவும் நூற்றுக்கணக்காக ஓடுறதாம். சதசாச்ச சந்தி, நூற்றுக்கணக்கான நதிகளும் ஓடுறதுனால், புண்ணிய நதிகளாக ஓடுறதுனால். அந்நே சனதாக நத்யஸ்ய வருஷே வருஷே சந்தி பௌஷோ மேர்வாதிகிரி துகிதரா சதசஹ. தத்ராபி பாரதமேவ வருஷம் கர்மக்ஷேத்திரம் அந்யானி அஷ்டவர்ஷாணி ஸ்வர்கிணாம் புண்ணியசேஷ உபபோகஸ்தானானி பௌமானி ஸ்வர்கபதானி வியபதிசந்தி. இப்படி பல வருஷங்கள் பல காண்டினென்ட்கள் இருக்கே, இல்லை பாரத வருஷம்ங்கிறதாப்பட்ட காண்டினென்ட் இருக்கே, அதில் தான் நம்ம இந்தியா தேசம் பாரத தேசம் இருக்குது. அதை கர்மக்ஷேத்திரம் சொல்வாள். அங்கே தான் கர்மாவுக்கு அதிகாரம். கர்மாக்கள் சத்தியான யஜ்ஞங்கள் யாகங்கள் முதலான கர்மாக்கள்லாம் பண்ணணும்னா அதான் அங்கே தான் புண்ணியமான இடம், அது கர்மக்ஷேத்திரம். பாக்கி 8 வருஷங்கள் 8 காண்டினென்ட் இருக்கே, அது என்னன்னால் அதெல்லாம் கர்மக்ஷேத்திரங்களில் போகக்ஷேத்திரங்கள். அங்கே போனால் பூர்வத்தில் பண்ண புண்ணியங்கள்னால ஏற்பட்ட போகங்களை நன்னா போகிக்கலாமா. அமெரிக்கா முதலான இடங்கள்லாம் வந்தால் போகங்களை அனுபவிச்சுன்னு சௌக்கியமாக இருந்துருக்கலாம். ஆனால் கர்மாக்கள் பண்ணுறதுக்கு முடியாதுன்னாள். அந்யானி அஷ்டவர்ஷாணி ஸ்வர்கிணாம் புண்ணியசேஷ உபபோகஸ்தானானி. ஸ்வர்க்கத்தில் நல்லா அனுபவித்தது போக மீதி கொஞ்சம் ஏதான சேஷம் இருந்ததுன்னா அதெல்லாம் அனுபவிக்கணும்னா இங்கே நல்லா காரை ஓட்டின்னு சௌக்கியமாக அனுபவிச்சுன்னு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டுன்னு இருக்கலாம், கால் மேலே காலை போட்டுண்டு. உபபோகஸ்தானானி பௌமானி ஸ்வர்கபதானி விபதிசந்தி. ஸ்வர்க்கம் மாதிரியே இருக்குமாம் இந்த பாக்கி இருக்கப்பட்ட தேசங்கள், காண்டினென்ட் எல்லாம் போக காண்டினென்ட் இருந்தார். தத்ராபி பாரதமேவ வருஷம் கர்மக்ஷேத்திரம் அந்யானி அஷ்டவர்ஷாணி ஸ்வர்கிணாம் புண்ணியசேஷ உபபோகஸ்தானானி பௌமானி ஸ்வர்கபதானி வியபதிசந்தி. ஏஷு புருஷாணாம் அயுத புருஷாயுகு வருஷாணாம் தேவகல்பானாம் நாகாயுத பிராணானாம் வஜ்ரசம்ஹன பலவயோ மோத பிரமுதித மகாசௌரத மிதுன வியவாயாபவர்க வருஷதிருதைக கர்ப்பகலத்ராணாம் தத்ர து திரேதாயுக சமஹ காலோ வர்த்ததே. ஏஷு புருஷாணாம்
அயுத புருஷாயுகு வருஷானாம். இந்த பாக்கி காண்டினென்ட்டில் இருக்கப்பட்டவர்களுக்கு தான் ஆயுசு ரொம்ப ஜாஸ்தினால், அந்த பாக்கி இருக்கப்பட்ட காண்டினென்ட்ஸ் இருக்கே, போகமான இருக்கப்பட்ட வருஷங்கள் இருக்கே, அந்நிய வருஷங்கள், அதில் 10,000 வருஷங்கள் அவளுக்கு ஆயுசாம். அவள் தேவதைகளுக்கு தேவ கல்பானாம்னால் தேவதைகள் மாதிரி இருக்கக்கூடிய மனுஷாள். அவளுக்கு பலம் 10,000 யானைகளுக்கு எவ்வளோ பலம் உண்டோ அத்தனை பலம் இருக்குமாம். நாகாயுத பிராணானாம். அவளுக்கு உடம்பு எப்படி இருக்கும்னால் எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி வஜ்ரம் மாதிரி இருக்குமா, மசில் எல்லாம் அப்படியே சூப்பர்மேன் மாதிரி இருப்பாளாம். வஜ்ர சம்ஹனன பல வயோமோத பிரமுதித மகா சௌரத மிதுன வியவாயாபாவர்க வருஷதிருத்தைக கர்ப்ப கலத்திரானாம் தத்ரது புருஷானாம் நாள். அங்கே இருக்கப்பட்டவாள் எல்லாரும் எப்படின்னாள், வஜ்ரம் மாதிரி உடம்பு இருக்கும், நல்ல வலிமை இருக்கும், எப்போதும் இளமையாக இருப்பாள், எப்போதும் ஒரே மகிழ்ச்சியோடு இருந்துருப்பாள். எப்பொழுதும் அவளுக்கு என்னென்னா சித்தின்பத்தை அனுபவிக்கணும், எப்பொழுதும் இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாளாம், காமத்தை அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாளாம். அது நினச்சிட்டு மாத்திரமில்லை, அனுபவிச்சுட்டு இருப்பாளாம். அவளுக்கு ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவளுடைய மனைவிகளுக்கு ஒவ்வொரு கர்ப்பம் ஏற்படும் நாள். எப்படின்னாள் திரேதாயுகத்தில் என்ன எப்படி இருக்குமோ அப்படி சமானமாக இருப்பாளாமா. இது வேற யுகத்தில் இருந்தால் கூட திரேதாயுகத்தில் இருக்கிற மாதிரி இருந்துருக்குமாம் அங்கே இருக்கப்பட்ட அந்த வருஷங்களில் இருக்கப்பட்ட மனுஷாளுடைய நடவடிக்கைகள் தான். திரேதாயுக சமஹா காலோ வர்த்ததே. அங்கே காலம் எப்படின்னாள் திரேதாயுகம் மாதிரி இருக்கும்னாள். அங்கே யத்ரஹ தேவபதயா ஸ்வைஹி ஸ்வைஹி கணநாயகைஹி விஹித மகார்கணாः சர்வருத்து குசுமஸ்தபக பல கிசலய ஸ்ரீயா ஆனம்யமான விடப லதா விடபிபிஹி உபசும்பமான ருச்சிர கானன ஆசிரமாயத்தன வருஷகிரி துரோணீஷு ததா ச ஆமல ஜலாசயேஷு விகச்ச விவித நவவன ருஹாமோத முதித ராஜஹம்ச ஜல குக்குட காரண்டவ சாரச சக்கரவாகாதிபிஹி மதுகர நிகராகிருதிபிஹி உபகூஜிதேஷு ஜலக்ரீடாதிபிஹி விசித்திர வினோதைஹி சுலலித சுரசுந்தரீனாம் காம கலில விலாசஹாச லீலாவலோக ஆக்ருஷ்டமனஹ திருஷ்டயா ஸ்வைரம் விஹரந்திஹி. அங்கே இருக்கப்பட்டவாள்னா எப்படின்னாள் தேவதைகளுக்கு சமானமா, தேவதைகளுக்கு தேவபதையா. அங்கே இருக்கப்பட்டவாளுடைய லீடர் இருக்காளே, தேவதைகள் மாதிரி இருக்கப்பட்டவாள் இருக்காளே, அவள்னா அவளுடைய குரூப் லீடர். அவளோட கூட அவள் அந்த குரூப்புன்னா அவளை பூஜிப்பாளாம், அவளுடைய லீடரை. கணநாயகி விகித மகார்கனாக பூஜிச்சுருப்பாளாம். அவளை சுற்றிவர்களும் யார் இருப்பாள்னால் சுலலித சுரசுந்தரீனாம் காம கலில விலாச ஹாச லீலா அவலோகாகிருஷ்ட மனோதிருஷ்டயா சொன்னாள். அங்கே சுற்றிவர்களும் தேவ ஸ்திரீகள் இருப்பாளாம். அவளுக்கு பார்த்தாலும் காம கலக்கத்தோடு கூட முகமெல்லாம் புன்சிரிப்போடு கூட விகசித்த முகமாக பிரகாசமான முகத்தோடு கூட எப்போ பார்த்தாலும் அவளுடைய பார்வையிலே விளையாட்டு பார்வை தான் இருக்குமாம். அவளுடைய அந்த ஸ்திரீகள்னால கவரப்பட்ட மனசை உடையவர்களாக அவள் எல்லாரும் சர்வ ருத்து குசும ஸ்தபக பல கிசலய ஸ்ரீயா. அங்கே எப்படின்னாள் அந்த வருஷங்களில் எல்லா பருவங்கள்லேயும் எல்லா காய்களும் எல்லா பழங்களும் எல்லா பூக்களும் பூக்குமாம், காய்க்குமாம். மாம்பழ காலத்தில் தான் மாம்பழம்னு கிடையாது, 12 மாதமும் எல்லா 6 ருத்துக்குள்ளேயும் எல்லா பழங்களும் கிடைக்குமாம், எல்லா தளிர்களும் கிடைக்குமாம். அப்பேற்பட்ட இடமா அது சொன்னாள். ஆனம்யமான விடப லதா விடபிபிஹி உபசும்பமான ருச்சிர கானன ஆசிரமாயத்தன வருஷ கிரித்ரோணீஷு. அவளை சுற்றிவர்களும் காடுகள் இருக்குமாம், அது உத்தியானவனங்கள், ஆசிரமஸ்தானங்கள், மலைச்சாரல்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குமாம். அங்கே பெரிய லேக்ஸ் எல்லாம் இருக்குமாம். அந்த லேக்ஸில் தாமரையினுடைய மனம் இருக்குமாம், ஏன்னா தாமரை பூ பூத்து பூத்து. அது சொன்னாள். விகச்ச விவித நவ வனருகாமோத முதித ராஜஹம்ச ஜல குக்குட காரண்டவ சாரச சக்கரவாக்காதிபிகி. பலவிதமான அன்னப்பறவைகள், சாரச பறவைகள், சக்கரவாக்கம் முதலான பறவைகளெல்லாம் அந்த தடாகத்தில் சுற்றின்னு இருக்குமாம். பலவிதமான வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணுமாம். மதுகர நிகரா கிருதிபிகி, பறவைகள்லாம் சப்தம் பண்ணுமாம். உபகூஜிதேஷு, அப்படி மதுகர நிகரா கிருதிபிகி உபகூஜிதேஷு ஜல கிரீடாதிபிகி, அதுகளும் விளையாண்டுருக்குமாம் ஜலத்தில். விசித்திர வினோதைஹி
சுலலித சுர சுந்தரீனாம். இப்படி ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கப்பட்ட சுர சுந்தரிகள், அவளோட கூட இந்த தேவதைகள் மாதிரி இருக்கப்பட்ட இந்த மனுஷியால் அந்த அந்த வருஷங்களில் விளையாடுறாளாம். விஹரந்தினாள், ஸ்வைரம் விஹரந்தினாள். அப்படி விளையாண்டுருப்பாளாம் தமது இஷ்டம் போல நாள். ஸ்வைரம், அவளுக்கு ஒன்றும் ரூல் ரெகுலேஷன் ஒன்றும் கிடையாது, எப்படி வேணா விளையாடுவாள். அப்படி இன்பமாக விளையாண்டுருக்காள் நாள். எத்திர தேவபதய ஸ்வைஹி ஸ்வைஹி கணநாயகைஹி வீத மகார்கணாः சர்வ ரிது குசுமஸ்தபக பல கிசலய ஸ்ரீயா ஆனம்யமான விடபலதா விடபிபிஹி உபசும்பமான ருச்சிரகானன ஆசிரமாயதன வருஷகிரித்ரோணீஷு ததா ச ஆமல ஜலாசயேஷு விகஜ விவித நவவனருஹா மோத முதித ராஜஹம்ச ஜலகுக்குட காரண்டவ சாரச சக்கரவாகாதிபிஹி மதுகர நிகராகிருதிபிஹி உபகூஜிதேஷு ஜலக்ரீடாதிபிஹி விசித்திர வினோதைஹி சுலலித சுர சுந்தரீணாம் காமகலில விலாசஹாச லீலாவலோக ஆக்ருஷ்டமனஹ திருஷ்டயः ஸ்வைரம் விஹரந்திஹி. இஷ்டம் போலபடி விளையாண்டிருப்பாளாம். நவஸ்வபி வருஷேஷு பகவன் நாராயணோ மகாபுருஷः புருஷாணாம் ததனுகிரகாய ஆத்மதத்துவ வியூஹேன ஆத்மனா அத்யாபி சந்நிதீயதே. இந்த 9 வருஷங்கள் சொன்னாலே பாரத வருஷத்தையும் சேர்த்து 8 வருஷங்கள், அதோட கூட பாரத வருஷம், இப்படி 9 வருஷங்கள் இருக்கு, 9 காண்டினென்ட். அந்த 9 வருஷம் நவசு வருஷோப்பி பகவான் புருஷோத்தமன் நாராயணன் இருக்கானே, அது மனுஷியாளுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக புருஷானாம் தது அனுகிரகாயனால் ஆத்ம தத்துவ வியூஹேன தன்னுடைய உடம்ப வெவ்வேறாக பண்ணிட்டு அந்தந்த வருஷங்களுக்கு தகுந்த மாதிரியாக பண்ணிட்டு சந்நிகித்ததாக இருக்காருங்கிறாள். சந்நிதியதே, சன்னிதானத்தில் இருந்துருக்காளாம் பகவான். நவஸ்வபி வருஷேஷு பகவான் நாராயணோ மகாபுருஷः புருஷாணாம் ததனுகிரகாய ஆத்மதத்துவ வியூஹேன ஆத்மனா அத்யாபி சந்நிதீயதே. இலாவிருத்தே து பகவான் பவ ஏக ஏவ புமான் பவ ஏக ஏவ புமான் நஹி அன்யः தத்ராபரோ நிர்விசதி பவான்யாः சாப நிமித்தஜ்ஞோ யத் பிரவேக்ஷ்யதः ஸ்திரீபாவः தத் பశ్చాத் வக்ஷ்யாமி. அப்போ சொன்னால் இந்த இலாவிருத்தம்ங்கிற வருஷம் இருக்கே, இலாவிருத்த வருஷம், அங்கே எப்படி இருக்கார் பகவானால்? மகாதேவனாக இருக்காளாம், பரமேஸ்வரனாக இருக்காளாம். ஸ்ரீமான் நாராயணன் அப்படி ரூபத்தை வச்சுட்டு இருக்காளாம். பகவான் பவஹா ஏகேவ புமானு, பவஹானா மகாதேவன் பரமேஸ்வரன் அர்த்தம். பகவான் நாராயணன் அங்கே பரமேஸ்வரனாக இருக்காளாம். தத்ர பவான்யாக சாப நிமித்தஜ்ஞா, அங்கே பார்வதியினுடைய சாப காரணம் அறிஞ்சு அதை பின்னாடி சொல்கிறேன்னு சொல்கிறப்படா என்னன்னுட்டு. அங்கே யாரும் எந்த மனுஷனும் நுழைய மாட்டானாம் இவரை தவிர. அங்கே இருக்கிறப்பட்ட ஒரே ஆண் பிள்ளை யாருன்னா மகாதேவன் தான், பாக்கி எல்லாரும் ஸ்திரீகள். அதில் யார் நுழைஞ்சாலும் அவளுக்கு ஸ்திரீத்தன்மை வந்துடுமாம். எத் பிரவேக்ஷியதா ஸ்திரீபாவா, யாரானும் அந்த தேசத்துக்குள்ளே நுழைஞ்சா, இந்த இலாவிருத்தங்கிற தேசத்துக்குள்ளே நுழைஞ்சுட்டா அவளுக்கு ஸ்திரீத்துவம் வந்துடும், பொம்மநாட்டி ஆயிடுவாள் அவள். இப்படியாக ஒரு சாபம் முன்னாடி ஏற்பட்டிருக்கு. அது என்ன ஏற்பட்டதுங்கிறத 9வது ஸ்கந்தத்தில் பின்னாடி வர்ணிக்க போகிறாள். அதனால் சொல்ல ததா தது பశ్చాத் வக்ஷ்யாமி, ஹே பரீட்சித்து, இதை நான் பின்னாடி கதையை விஸ்தாரமாக சொல்கிறேன் என்னத்தினால அப்படின்னுட்டு. ஆனால் இப்போ இந்த இலாவிரத வருஷத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மகாதேவனாக இருந்துட்டு பார்வதி தேவியோடு இருக்காள். அவளோட சுற்றி வரலும் அந்த பார்வதி தேவிக்கு பரிச்சரணை பண்ணக்கூடிய ஸ்திரீகள் கோட்டிக்கணக்கில் இருந்துட்டு இருக்காள், 10,000 கோடி கணக்கில். அங்கே யாரும் ஆம்புள்ளைகள் போக முடியாது, போனால் அவள் பொம்மநாட்டி ஆயிடுவாள்னு சொன்னாள். பவானி நாதைஹி ஸ்திரீகணார்புத சகஸ்திரைஹி அவருத்தியமானோ பகவதः சதுர்மூர்த்தேः மகாபுருஷஸ்ய துரியாம் தாமசீம் மூர்த்திம் பிரகிருதிமாத்மனः சங்கர்ஷண சஞ்ஞாம் ஆத்மசமாதி ரூபேண சந்நிதாப்யைதது அபிக்ருணன் சந்நிதாப்யை பவ உபதாவதி. மகாதேவன்கிறதா பகவான் அங்கே இருந்துண்டு பார்வதி தேவியோடு கூட, அந்த பார்வதி தேவிக்கு பரிச்சரணை பண்ணுறதுக்கு ஸ்திரீகள் 10,000 கோடி ஸ்திரீகளாம். ஸ்திரீகணார் புத சகஸ்திரை அற்புத சகஸ்திரை 10,000 கோடி ஸ்திரீகள் சூழப்பட்டவராய் சதுர்மூர்த்தே பகவதா மகாபுருஷஸ்ய துரியாம்
தாமசீம் ஆத்மனா பிரகிருதிம் சங்கர்ஷண சஞ்ஞாம் மூர்த்திம். பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு இந்த 4 விதமான மூர்த்தி ஸ்வரூபம் உண்டு. அதில் சங்கர்ஷணங்கிறதாக ஒரு மூர்த்தி, அது தமோகுணமயமானது. அந்த மூல ரூபத்தை தனக்கு காரணமாக சங்கர்ஷன்கிற பெயரோடு கூட சங்கர்ஷ சஞ்ஞாம் மூர்த்திம் ஆத்ம சமாதி ரூபேன. அப்போ சமாதி நிலையில் உட்கார்ந்துட்டு சந்நிதாப்பிய மனசில் வச்சுண்டு தியானம் பண்ணிண்டு தத் அபிகிரணன்னு உபாசதீஹி மந்திரத்தை சொல்லி உபாசிக்கிறாளாம் பரமேஸ்வரன். இந்த பரமேஸ்வரன் என்ன சொல்கிறாள், எப்படி உபாசிக்கிறாள்ங்கிறதுக்கு என்ன மந்திரத்தை சொல்லி உபாசிக்கிறாள்னு பின்னாடி சொல்ல போகிறாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள்லாம் வாசிப்போம். ஸ்ரீ ஹரே நமஹ. அந்நேச்ச நதாக நத்யஸ்ய அந்நேச்ச நதாக நத்யஸ்ய அந்நேச்ச நதாக நத்யஸ்ய வருஷே வருஷே சந்தி பகுஷோ வருஷே வருஷே சந்தி பகுஷோ வருஷே வருஷே சந்தி பகுஷோ மேர்வாதிகிரி துகிதரஹ மேர்வாதிகிரி துகிதரஹ மேர்வாதிகிரி துகிதரஹ சதசஹ சதசஹ சதசஹ. தத்ராபி பாரதமேவ வருஷம் கர்மக்ஷேத்ரம் தத்ராபி பாரதமேவ வருஷம் கர்மக்ஷேத்ரம் ததாபி பாரதமேவ வருஷம் கர்மக்ஷேத்ரம். அந்யானி அஷ்டவர்ஷாணி ஸ்வர்கிணாம் புண்ணியசேஷ உபபோகஸ்தானானி அந்யானி அஷ்டவர்ஷாணி ஸ்வர்கிணாம் புண்ணியசேஷ உபபோகஸ்தானானி அந்யானி அஷ்டவர்ஷாணி ஸ்வர்கிணாம் புண்ணியசேஷ உபபோகஸ்தானானி भौमानि स्वर्गपदानि व्यपदिशन्ति भौमानि स्वर्गपदानि व्यपदिशन्ति भौमानि स्वर्गपदानि व्यपदिशन्ति येषु पुरुषाणाम् अयुतपुरुषायुः वर्षाणाम् येषु पुरुषाणाम् अयुतपुरुषायुः वर्षाणाम् येषु पुरुषाणाम् अयुतपुरुषायुः वर्षाणाम् देवकल्पानाम् नागायुतप्राणानाम् देवकल्पानाम् नागायुतप्राणानाम् देवकल्पानाम् नागायुतप्राणानाम् वज्रसंहन बलवयो मोद प्रमुदित महासौरत मिथुन व्यवायापवर्ग वर्षधृतैक गर्भकलत्राणाम् वज्रसंहन बलवयो मोद प्रमुदित महासौरत मिथुन व्यवायापवर्ग वर्षधृतैक गर्भकलत्राणाम् वज्रसंहन बलवयो मोद प्रमुदित महासौरत मिथुन व्यवायापवर्ग वर्षधृतैक गर्भकलत्राणाम् तत्र तु त्रेतायुगसमः तत्र तु त्रेतायुगसमः तत्र तु त्रेतायुगसमः कालो वर्तते कालो वर्तते कालो वर्तते यत्र देवपतयः यत्र देवपतयः यत्र देवपतयः स्वैः स्वैः गणनायकैः स्वैः स्वैः गणनायकैः स्वैः स्वैः गणनायकैः विहितमहार्हणाः 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 सर्वऋतु कुसुमस्तबक फल किसलय श्रिया सर्वर्तु कुसुम स्तबक फल किसलय श्रिया सर्वर्तु कुसुम स्तबक फल किसलय श्रिया आनम्यमान विटप लता विटपिभिः आनम्यमान विटप लता विटपिभिः आनम्यमान विटप लता विटपिभिः उपशुम्भमान रुचिर कानन उपशुम्भमान रुचिर कानन उपशुम्भमान रुचिर कानन आश्रमायतन वर्ष गिरिद्रोणीषु आश्रमायतन वर्ष गिरिद्रोणीषु आश्रमायतन वर्ष गिरिद्रोणीषु तथा च आमल जलाशयेषु तथा च आमल जलाशयेषु तथा च आमल जलाशयेषु विकच विविध नववनरुहामोद विकच विविध नववनरुहामोद विकच विविध नववनरुहामोद मुदित राजहंस जलकुक्कुटकारण्डव सारस चक्रवाकादिभिः मुदित राजहंस जलकुक्कुटकारण्डव सारस चक्रवाकादिभिः मुदित राजहंस
जलकुक्कुटकारण्डव सारसचक्रवाकादिभिः मधुकरनिकराकृतिभिः उपकूजितेषु जलक्रीडादिभिः विचित्रविनोदैः सुललितसुरसुन्दरीणां कामकलिलविलासहास लीलावलोक आकृष्ट्यमानः दृष्टयः स्वैरं विहरन्ति नवस्वपि वर्षेषु भगवन्नारायणो महापुरुषः पुरुषाणां तदनुग्रहाय आत्मतत्त्वव्यूहेन आत्मना अद्यापि सन्निधीयते इलावृते तु भगवान् भव एक एव पुमान् नहि अन्यः तत्रापरो निर्विशति भवान्याः शापनिमित्तज्ञो यत्प्रवेक्ष्यतः स्त्रीभावः तत्पश्चाद् प्रवक्ष्यामि भवानीनाथैः स्त्रीगणार्बुदसहस्रैः अवरुध्यमानो भवानीनाथैः स्त्रीगणार्बुदसहस्रैः अवरुध्यमानो भगवतः चतुर्मूर्तेः महापुरुषस्य तुरीयां तामसीं मूर्तिं प्रकृतिमात्मनः संकर्षणसंज्ञां आत्मसमाधिरूपेण सन्निधाप्यैतत् अभिगृह्णन् सन्निधाप्यै भव उपधावति ஸ்ரீ ஹரையே நமஹ. அடுத்த ஸ்லோகங்களில் இந்த சங்கர்ஷண மூர்த்தியாக இருக்கப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனை உபாசிக்க போகிறாள் மகாதேவன். அதை இந்த பல ஸ்லோகங்களில் சொல்கிறாள், மகாமந்திரத்தையும் சொல்கிறாள். ஸ்ரீ பகவானுவாச்ச, பகவான் சொல்கிறாள், ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய சர்வகுணசங்கியானாய அனந்தாய அவ்யக்தாய நமைதி. இதான் ஒரு மகாமந்திரம். ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய, மகாபுருஷனாய பகவானுக்கு நமஸ்காரம் நாள். பிரணவத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்காளாம் சுவாமி. ஓம்ங்கிற பிரணவத்தினுடைய சுமோ. ஓம் நமோ, ஓம் பகவதேன்னு அர்த்தம். ஓம் நமோ பகவதே, ஓங்காரம் பிரணவஸ்வரூபத்துக்குள்ளே இருக்காள் பகவான், அது பிரகாஷிருக்காள். அப்பேற்பட்டவருக்கு நமஸ்காரம் நாள். ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய சர்வகுண சங்கியானாய.
எல்லா நல்ல குணங்களும் அத்தனையும் பிரகாசப்படுத்துகிறாராம் அவர். அனந்தாய, முடிவே கிடையாது அவருக்கு. அவ்யக்தாய, கண்களுக்கு இந்திரியங்களுக்கு சரியாக புரியாதாம், அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னாள். சர்வகுண சங்கியானாய அனந்தாய, அவருக்கு முடிவு என்பதே கிடையாது. அவ்யக்தாய, அவருக்கு இந்திரியங்கள்னால பார்க்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது அவரை. அப்பேற்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம், சங்கர்ஷணமூர்த்திக்கு நமஸ்காரம் நாள் பரமேஸ்வரன். ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய சர்வகுணசங்கியானாய அனந்தாய அவ்யக்தாய நமைதீஹி. இப்பொழுது பல ஸ்லோகங்களில் பகவானை ஆராதிக்கிறார், பூஜனை பண்ணுறாள். ஸ்ரீ ஹரே நமஹ. பஜே பஜன்யாரணபாத பங்கஜம் பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம் பக்தேஷ்வலம் பாவிதபூதபாவனம் பவாபகம் த்வா பவபாவமீஸ்வரம். பஜே பஜன்யாரணபாத பங்கஜம். பஜன்யா, பகவான், ஹே பகவானே சங்கர்ஷண ரூபா, ஏ மகாவிஷ்ணு, துவம் பஜன்யா, நீங்கள் எல்லாராலையும் ஆராதிப்பதற்கு உகந்தவர் நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு பஜே, நான் நமஸ்காரம் பண்ணுறேன், பஜிக்கிறேன். உங்களுடைய அரணபாத பங்கஜம், எல்லாரும் பிரபத்தி பண்ணுறதுக்கு அருகமான பாத தாமரைகளை உடையவர் நீங்கள். அரணபாத பங்கஜம், அந்த பாத பங்கஜத்தில் நான் போய் பஜிக்கிறேன். பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம், பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம். பகம்னாக்க ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரீயா ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பக இத்தீரித்தான்னு. பகங்கிறது ஏ குரூப் ஆஃப் குவாலிட்டிஸ், 6 குணங்கள். ஐஸ்வர்யம் முதலான 6 குணங்கள் இருக்கே, அது பகம்னு பேர். இந்த பகமெல்லாம் சுவாமிகிட்ட இருக்கான், அதனால தான் அவருக்கு பகவான்னு பேர். அப்படி இந்த 6 குணங்களும் பராயணம் உங்களையே அடைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட நீங்கள் பரம், எல்லார காட்டிலும் மேம்பட்டவர் நீங்கள். பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம் பக்தேஷ்வலம் பாவிதபூதபாவனம். பக்தேஷு அலம், உங்களுடைய பக்தால் இருக்காளே அவளுக்கு எல்லாருக்கும் நீங்கள் போருங்கிற மட்டும் உங்களுடைய சுரூபத்தை வெளிப்படுத்துகிறவள். நீங்கள் காமிச்சு கொடுப்பேள். ஆனால் உங்களை பக்தி இல்லாத வாழ்க்கை என்ன பண்ணுவேன்னா, சம்சாரத்தில் பந்தத்தை உண்டாக்கி விடுவேள். பக்தி இருக்கிறவாளுக்கு பவாபகம், இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலையை கொடுப்பேள். பக்தி இல்லாத வாளுக்கு அந்த பந்தத்தை கொடுப்பேள் நீங்கள். அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனான உங்களை நான் நமஸ்காரம் பண்ணுறேன். பவாபகம் துவாம் பவபாவம் ஈஸ்வரம். அவர் தான் பவாபகா, அவர் தான் பவபாவா, ரெண்டுமே அவர் தான். சம்சாரத்தை கொடுப்பவரும் அவர் தான், நீக்குபவரும் அவர் தான். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம் நாள். பஜே பஜன்யாரண பாத பங்கஜம் பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம் பக்தேஷ்வலம் பாவித பூதபாவனம் பவாபகம் த்வா பவபாவமீஸ்வரம். நயஸ்ய மாயா குணச்சித்தவருத்திபிஹி நிரீக்ஷதோ ஹி அன்வபி திருஷ்டிரஜ்யதே ஈஷே யதா நோ அஜிதமன்யுரம் ஹசாம் கஸ்தம் ந மன்யேத ஜிகீஷுராத்மனஹ. சுவாமி தன்னுடைய திருஷ்டினாலேயே இந்த ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணுறார். ஆனால் அவருடைய திருஷ்டிக்கும் சாதாரண மனுஷனுடைய திருஷ்டிக்கும் என்ன வித்தியாசம்னால், சாதாரண மனுஷன் கோபத்தோடு கூட இருக்கப்பட்டவன் அந்த கோபத்தையும் மனசில் லாஜிக்கை கொண்டு வர முடியாது, ரெண்டையும் சேர்த்து தான் இருக்கும் அவனோடது. அப்படி இல்லையாம் சுவாமியினுடையது. நயஸ்ய மாயா குணச்சித்த விருத்திபிஹி நிரீக்ஷதோஹி அன்வபி திருஷ்டி ரஜ்யதே. அவர் இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறார், ஆனால் ஒரு அணு கூட இதோட கூட சேர்த்து அதில் மனசை போய் வைக்க மாட்டாராம். அவர் அதுலேருந்து விலகியே இருக்குமாம் அவருடைய திருஷ்டி பார்வை. ஈஷே யதானோ அஜித மன்யுரம்ஹசாம். அதே மாதிரி கோபத்தை ஜெயிச்சு மனசு இருக்கே, அதில் மனோவிருத்தி இருக்கே, அதுலேருந்து தன்னுடைய இந்திரியங்களை அடக்க வேண்டும்னு நினச்சிட்டு இருக்கப்பட்ட எவன்தான் அப்பேற்பட்ட பரம்பொருள். எந்த பரம்பொருள் இந்த விஸ்வத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணிவிட்டு அதில் ஈடுபாடு இல்லாமல் இருக்காரோ அவரை போய் ஆராதிக்காமல் இருப்பன்னாள். நயஸ்ய மாயா குணச்சித்த விருத்திபிஹி
நிரீக்ஷதோ ஹி அன்வபி திருஷ்டிரஜ்யதே ஈஷே யதா நோ அஜிதமன்யுரம்ஹசாம் கஸ்தம் ந மன்யேத ஜிகீஷுராத்மனா. ஏனென்றால் பகவான் தன்னுடைய திருஷ்டினாலேயே இந்த விஸ்வத்தெல்லாம் படைச்சிவிட்டு, ஆனால் தண்ணியில் இருக்கப்பட்ட தாமரை இலை மாதிரி அது தண்ணியை தொடவே தொடாது, அப்படி அதை தொடாமல் இருக்கார். அதே மாதிரி மனுஷன் கோபத்தோடு இருக்கப்பட்டவன் அவன் இந்திரிய வசப்பட்டுடுவான். அப்படி வசப்படாமல் இந்திரியத்திலேருந்து விலகணும்னு நினைக்கிறவன் இந்த பகவானை போய் ஆராதிப்பன்னாள். அசத்ருஷோ ய பிரதிபாதி மாயையா ஸ்ரீபேவ மத்வாசவ தாமிரலோச்சன நநாகவத்தோர்ஹண ஈஷிரே ஹ்ரியா யத்பாதயோ ஸ்பர்ஷன தர்ஷிதேந்திரியாः. அசத்ருஷோ யः பிரதிபாதி மாயையா ஸ்ரீபேவ மத்வாசவ தாமிரலோச்சன. பகவானை போய் இந்த ஹே சங்கர்ஷனா, உன்னை பார்க்குறவன் உன்னுடைய கண்கள் சிவந்து இருக்கு. அது அசத்ருஷா யா, முட்டாளான அறிவில்லாத அசத்தான அறிவை வச்சுட்டு இருக்கப்பட்டவன் இருக்கானே, அவன் என்ன பண்ணுறான், மாயையினுடைய வலிமையினால் உன்னை பார்க்குறத அவன் என்ன நினச்சிடுறான், தேன் ஆசம் முதலான மூலிகைகள் சாறுகள், அதாவது மது கல் இதெல்லாம் சாப்பிட்டா தன்னுடைய கண்கள் செவந்து போகுமே, அது மாதிரி உன்னோட செவந்து இருக்குங்கிறதாக நினச்சினுடுறான். நீ மதம் பிடிச்சவனாக இருக்கிற மாதிரி பகவான் இருக்காருங்கிறதாக. அப்படி இல்லை, அவனுடைய கண்கள் இயற்கையாகவே சிவந்த கண்கள். அதே மாதிரி நநாகவத்வோர்ஹண ஈஷிரே ஹ்ரியா யத்பாதயோஹோ ஸ்பர்ஷன தர்ஷிதேந்திரியாக. நாகக்கன்னிகள் இந்த சங்கர்ஷணனை ஆராதிக்கிறாளாம் பூஜை பண்ணி. அப்போ புஷ்பத்தை போட்டு பூஜை பண்ணுறதே பகவானுடைய ரூபத்தினுடைய சௌந்தரியத்தை பார்த்துவிட்டு அவள்லாம் வெட்கமடைகிறாளாம். நாகவத்வோர்ஹண ஈஷிரே ஹ்ரியா ஈஷிரே, வெட்கமடைகிறாளாம். அந்த பாதங்களை தொட்டோன்னே பகவானுடைய அழகுனால அவளால் மேலே இப்போ அர்ச்சனை பண்ண முடியறது இல்லையாம், இந்த காமத்தினால வசப்பட்டு. அப்பேற்பட்ட உன்னை யார் தான் இந்திரிய ஜெயம் விரும்புகிறவாள், முமுக்ஷுக்கள், முமுக்ஷுன்னா மோக்ஷம் இச்சத்தியாக, மோக்ஷத்தை யார் விரும்புகிறாளோ அவள்னா யார் தான் வரமாட்டாள் உன்னை ஆராதிப்பதற்குனாள். அசத்ருஷோ யः பிரதிபாதி மாயையா க்ஷிபேவ மத்வாசவ தாமிரலோச்சனா நநாகவத்வோ அர்ஹண ஈஷிரே ஹ்ரியா யத்பாதயோஹ ஸ்பர்ஷன தர்ஷிதேந்திரியாः. யமாகுரஸ்ய ஸ்திதி ஜன்ம சம்யமம் த்ரிபிர்விஹீனம் யமனந்தம் ரிஷயः நவேத சித்தார்த்தம் இவ க்வசித் ஸ்திதம் பூமண்டலம் மூர்த சஹஸ்ரதாமசு. பரமேஸ்வரன் பகவான் நாராயணன் ஸ்தோத்திரம் பண்றவர் சொல்றாள், யமாஹுரஸ்ய ஸ்திதி ஜன்ம சம்யமம் த்ரிபிர்விஹீனம் யமனந்தம் ரிஷயः. எல்லா ரிஷிகளும் என்ன ஒன்றை ஸ்தோத்திரம் பண்றாள்னா, இந்த விஸ்வம் இந்த லோகம் எல்லாம் இருக்கே, இதுக்கு உற்பத்தி ஸ்திதி சம்ஹாரம், அதை அழிக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கப்பட்டவர் நீந்தாங்கிறதாக நினைக்கிறாள். ஆகையினாலேயே திரிபிகி விஹீனம். ஆனால் உன்னை பொறுத்த மட்டும் இந்த மூணு உனக்கு கிடையாது, உற்பத்தியும் கிடையாது, ஸ்திதியும் கிடையாது, சம்ஹாரங்கிறதும் கிடையாது உனக்கு. அப்படிங்கிறதாக ரிஷிகள்லாம் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறாள். யமாகுரஸ்ய ஸ்திதி ஜன்ம சம்யமம் திரிபிர்விஹீனம் யம் அனந்தம் ரிஷயः. நீ அனந்தன்கிறதாக ரிஷிகள் சொல்கிறாள். நவேத சித்தார்த்தம் இவ க்வசித் ஸ்திதம் பூமண்டலம் மூர்த சஹஸ்ரதாமசு. ஆயிரக்கணக்கான தலைகளுக்கு மேலே இருக்கு, சின்ன கடுகு மாதிரி இருக்காம இந்த பூமி, ஏதோ ஒரு மூலையில் இருக்கான் அந்த பூமியை, அதை அறிஞ்சிக்க முடியாது. ஏன்னா கடுகு இட்ஸ் லைக் டஸ்ட் மாதிரி இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகிள் மாதிரி இருக்குது இந்த பூமி, இந்த பேர்பட்ட விஸ்வம் இருக்கிற இடத்துல. அதை அறிஞ்சிக்க முடியாதுன்னால் அப்படி ஒன்றையும் அறிஞ்சிக்க முடியாது. யஸ்யாத்யாசீத் குணவிக்கிரகோ மகான் விஜான திருஷ்ணியோ பகவான் அஜக்கில யத் சம்பவோகம் திரிவிருத்தா ஸ்வதேஜசா வைகாரிகம் தாமசமைந்திரியம் ஸ்ரீஜே. எப்படியெல்லாம் தோணிருக்கு உங்கள்கிட்டேருந்து, ஏ பகவானே, எப்படி முதலாக உன்னுடைய குணங்களை சிருஷ்டி பண்ணே, அதில் மகத்தத்துவங்கிறதான விஞ்ஞானம் அறிவுங்கிறது உண்டாச்சு, மகத்தத்துவம். யஸ்யாத்யாசீத் குண விக்கிரகோ மகான் ஆசீத்து, மகத்தத்துவம் முதல்ல உண்டாச்சு. அதன் பிறகு அதுலேருந்து விஜான திருஷ்ணியோ பகவான் அஜக்கில
பிரம்மதேவனை உற்பத்தி பண்ணேன். அதுலேருந்து அதில் தோன்றினார் பிரம்மதேவன். அப்புறம் 3 சேர்க்கையினால், குணத்திரயம் 3 குணங்களுடைய சேர்க்கையினால், திருவிருத்தான 3 குணங்களுடைய சேர்க்கையினால், எத் சம்பவோகம் திருவிருத்தா ஸ்வதேஜசா, அதனால் நான் சிருஷ்டிக்கப்படுறேன். வைகாரிகம் தாமசம் ஐந்திரியம் சிருஜே, இந்த வைகாரிகம்ங்கிறதால தேவவர்க்கம், தேவலோகத்தில் இருக்கப்பட்ட மனுஷால் தேவலோகம் அதை சிருஷ்டி பண்ணித்து, ஐந்திரியம் இந்திரிய கூட்டங்கள்னு இருக்கே அதை சிருஷ்டி பண்ணித்து, தாமசங்கிற பூத்த கிராமம் இருக்கே அதை சிருஷ்டி பண்ணியிருக்கு. இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணியிருக்கிறது காரணம் இருக்கப்பட்டது நீன்னாள். ஏதே வயம் யஸ்ய வசே மகாத்மனः ஸ்திதாः சகுந்தா இவ சூத்திர யந்திரிதாः மகானகம் வைகிருத தாமசேந்திரியாः சிருஜாம சர்வே யதனுகிரகாதிதம். இது மகத்தத்துவம், அப்புறம் அகந்தத்துவம் அகங்காரம், அப்புறம் வைகிருத்தம் தாமசம் இந்திரியங்கள், இப்படி எல்லாம் பலவிதமாக சிருஷ்டியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணப்பட்டிருக்கே. இதெல்லாம் எப்படின்னா ஒரு பலவிதமான பட்சிகள், சகுந்தானா பட்சிகள், கிளிகள், பறவைகள், அதுகள்லாம் ஒரு கயத்தை போட்டு கட்டி வச்சிருக்கிற மாதிரி கட்டி வச்சிருக்கு. அதை கட்டி உனக்கு வசமாக மகாத்மனா எஸ்ய வசே ஸ்திதாக எது அனுகிரகாத்து இதம் சிருஜாமா, அப்படி எங்களெல்லாம் கட்டி வச்சிருக்கு. அதனால் இந்த லோகத்தை படைத்தோம். ஏன்னா ஒன்றை பகவானான நீ எங்களை அப்படி கட்டி வச்சு படைக்க வச்சிருக்க, அப்படினால படைச்சிருக்கோம். அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம்னாள். ஏதே வயம், இது பரமேஸ்வரன் சொல்கிறாள், நாங்கள்லாம் உன்னுடைய ஆதீனத்தில் இருக்கோம், நீ படைச்சிருக்கேங்கிறாள் நாராயணனை பார்த்து. ஏதே வயம் யஸ்ய வசே மகாத்மனः ஸ்திதா சகுந்தா இவ சூத்ரயந்திரிதாः மகானகம் வைகிருத தாமசேந்திரியாः சிருஜாம சர்வே யதனுகிரகாதிதம். நாங்கள் சிருஷ்டி பண்ணுறதுக்கு எப்படி முடியறதுன்னா உன்னால், அவனுடைய அனுகிரகத்தினால முடியறதுனாள். என் நிர்மிதாம் கர்யபி கர்ம பர்வணீம் மாயாம் ஜனோயம் குணசர்கமோகிதா நவேத நிஸ்தாரண யோகமஞ்சசா தஸ்மை நமஸ்தே விலயோதயாத்மனே. அயம் ஜனஹானாள், இந்த ஜனக்கூட்டம் இருக்கே அது குணசர்க்க மோகிதாக, குணங்களுடைய சேர்க்கையினால் இந்த உடம்பு மற்றும் காமக்ரோதாதி மோகங்கள் முதலாம் உண்டாருது. அதனால என்ன பண்ணுறான், கர்மாக்களை பண்ணுறான். கர்ம பர்வணியும் என் நிர்மிதாம், அதுவும் பகவானால் நிர்மிக்கப்பட்ட அந்த மாயினால் இதெல்லாம் ஏற்படுறது. இந்த கர்மாக்கள்ங்கிறத செஞ்சுவிட்டு அதனால பந்தத்தை உண்டாக்கிக்கிறான். அப்பேற்பட்ட அந்த மாயினால் இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாயை எப்படி சுலபமாக தாண்டணுங்கிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது. அஞ்சசா நிஸ்தாரண யோகம் நவேதா, யாருக்கும் தெரிய முடிய மாட்டேங்கிறது. அப்பேற்பட்ட தஸ்மை விலயோதய ஆத்மனே தே நமஹ, உனக்கு நமஸ்காரம். அப்பேற்பட்ட மூர்த்தியான ஸ்வரூபத்தை உடைய பகவானே உனக்கு நமஸ்காரம்னு சொல்லி சங்கர்ஷண மூர்த்தியை நமஸ்காரம் பண்ணுறாள். என் நிர்மிதாம் கர்யபி கர்ம பர்வணீம் மாயாம் ஜனோயம் குணசர்கமோகிதா நவேத நிஸ்தாரண யோகமஞ்சசா தஸ்மை நமஸ்தே விலயோதயாத்மனே. நீ மாயினால் சிருஷ்டி பண்ணி ஜனக்கூட்டங்களுக்கு மோகத்தெல்லாம் உண்டாக்கி கர்மாக்கள்லாம் செய்ய வச்சு அதனாலேயே அவளை பந்தங்களுக்குள்ளே மாட்டிக்க முடியா வச்சு அதுலேருந்து தப்பிச்சுக்க வர உபாயம் தெரியாமல் மாட்டின்னு முழிக்கிறாள். அதெல்லாம் மாயை காரணம். அப்பேற்பட்ட இந்த மாயை வச்சுருக்கப்பட்ட பகவானே உனக்கு நமஸ்காரங்கிறதா சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச. ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய. ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய. ஓம் நமோ பகவதே மகாபுருஷாய. சர்வகுணசங்கியானாய 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 அனந்தாய அவ்யக்தாய நமயிதி அனந்தாய அவ்யக்தாய நமயிதி அனந்தாய அவ்யக்தாய நமயிதி. பஜே பஜன்யாரண பாதபங்கஜம் பஜே பஜன்யாரண பாதபங்கஜம் பஜே பஜன்யாரண பாதபங்கஜம் பகஸ்ய கிருஷ்ணஸ்ய பரம்பராயணம்
भगस्य कृष्णस्य परम्परायणं भगस्य कृष्णस्य परम्परायणं भक्तेष्वलं भावितभूतभावनं भक्तेष्वलं भावितभूतभावनं भक्तेष्वलं भावितभूतभावनं भवापहं त्वा भवभावमीश्वरं भवापहं त्वा भवभावमीश्वरं भवापहं त्वा भवभावमीश्वरं न यस्य माया गुणचित्तवृत्तिभिः न यस्य माया गुणचित्तवृत्तिभिः न यस्य माया गुणचित्तवृत्तिभिः निरीक्षतो हि अन्वपि दृष्टिरज्यते निरीक्षतो हि अन्वपि दृष्टिरज्यते निरीक्षतो ह्यन्वपि दृष्टिरज्यते ईशे यथा नो अजितमन्युरंहसाम् ईशे यथा नो अजितमन्युरंहसाम् ईशे यथा नो अजितमन्युरंहसाम् कस्तं न मन्येत जिगीषुरात्मनः कस्तं न मन्येत जिगीषुरात्मनः कस्तं न मन्येत जिगीषुरात्मनः असदृशो यः प्रतिभाति मायया असदृशो यः प्रतिभाति मायया असदृशो यः प्रतिभाति मायया क्षिपेव मध्वासव ताम्रलोचनः क्षिपेव मध्वासव ताम्रलोचनः क्षिपेव मध्वासव ताम्रलोचनः न नागवध्वोर्हण ईशिरे ह्रिया न नागवध्वोर्हण ईशिरे ह्रिया न नागवध्वोर्हण ईशिरे ह्रिया यत्पादयोः स्पर्शनदर्शितेन्द्रियाः यत्पादयोः स्पर्शनदर्शितेन्द्रियाः यत्पादयोः स्पर्शनदर्शितेन्द्रियाः यमाहुरस्य स्थितिजन्मसंयमं यमाहुरस्य स्थितिजन्मसंयमं यमाहुरस्य स्थितिजन्मसंयमं त्रिभिर्विहीनं यमनन्तं ऋषयः त्रिभिर्विहीनं यमनन्तं ऋषयः त्रिभिर्विहीनं यमनन्तं ऋषयः न वेद सिद्धार्थमिव क्वचित् स्थितं न वेद सिद्धार्थमिव क्वचित् स्थितं न वेद सिद्धार्थमिव क्वचित् स्थितं भूमण्डलं मूर्धसहस्रधामसु भूमण्डलं मूर्धसहस्रधामसु भूमण्डलं मूर्धसहस्रधामसु यस्याद्य आसीत् गुणविग्रहो महान् यस्याद्य आसीत् गुणविग्रहो महान् यस्याद्य आसीत् गुणविग्रहो महान् विज्ञानदृष्ट्यो भगवानजः किल विज्ञानदृष्ट्यो भगवानजः किल विज्ञानदृष्ट्यो भगवानजः किल यत्सम्भवोऽहं त्रिवृता स्वतेजसा यत्सम्भवोऽहं त्रिवृता स्वतेजसा वैकारिकं तामसम इन्द्रियं सृजे वैकारिकं तामसम ऐन्द्रियं सृजे वैकारिकं तामसम इन्द्रियं सृजे एते वयं यस्य वशे महात्मनः एते वयं यस्य वशे महात्मनः एते वयं यस्य वशे महात्मनः स्थिताः शकुन्ता इव सूत्रयन्त्रिताः स्थिताः शकुन्ता इव सूत्रयन्त्रिताः स्थिताः शकुन्ता इव सूत्रयन्त्रिताः महानहं वैकृततामसेन्द्रियाः महानहं वैकृततामसेन्द्रियाः महानहं वैकृततामसेन्द्रियाः सृजाम सर्वे यदनुग्रहात् इदं सृजाम सर्वे यदनुग्रहादिदं सृजाम सर्वे यदनुग्रहादिदं यन्निर्मितां कर्ह्यपि कर्मपर्वणीं यन्निर्मितां कर्ह्यपि कर्मपर्वणीं यन्निर्मितां कर्ह्यपि कर्मपर्वणीं मायां जनोऽयं गुणसर्गमोहितः मायां जनोऽयं गुणसर्गमोहितः मायां जनोऽयं गुणसर्गमोहितः न वेदनिस्तारणयोगमञ्जसा न वेदनिस्तारणयोगमञ्जसा न वेदनिस्तारणयोगमञ्जसा तस्मै नमस्ते विलयोदयात्मने तस्मै नमस्ते विलयोदयात्मने तस्मै नमस्ते विलयोदयात्मने श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे பஞ்சமஸ்கந்தே சப்ததசோத்தியாயः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பஞ்சமஸ்கந்தே சப்ததசோத்தியாயः.
श्रीशुकोवाच तत्र भगवतः साक्षात् यज्ञलिङ्गस्य विष्णोर्विक्रमतो वामपादाङ्गुष्ठनखनिर्भिन्न ऊर्ध्वाण्डकटाह विवरेणान्तः प्रविष्टा या बाह्यजलधारा तच्चरणपङ्कज अवनेजन अरुणकिञ्जल्क उपरञ्जित अखिलजगद् अघमलापः उपस्पर्शनामला साक्षात् भगवत्पदीति अनुपलक्षितवचः अभिधीयमाना अतिमहता कालेन युगसहस्र उपलक्षणेन दिवो मूर्धनि अवततार यत्तद्विष्णुपदमाहुः यत्र हवाव वीरं व्रत औत्तानपादिः परमभागवतः अस्मत्कुलदेवता चरणारविन्दोदकमिति याम् अनुसवनम् उत्कृष्यमाण भगवद्भक्तियोगेन दृढं क्लिद्यमान अन्तर्हृदयः औत्कण्ठ्य विवशामीलित लोचनयुगल कुड्मल विगलितामल बाष्पकलया अभिव्यज्यमान रोमपुलककुलकः अधुनापि परम आदरेण शिरसा बिभर्ति ततः सप्तर्षयः तत्प्रभावाभिज्ञा यां ननु तपसः आत्यन्तिकी सिद्धिः एतावती भगवती सर्वात्मनि वासुदेवे अनुपरत भक्तियोगलाभेनैव उपेक्षित अन्यार्थात्मगतयो मुक्तिम् इवागतां मुमुक्षवैव स बहुमानम् अद्यापि जटाजूटैरुद्वहन्ति ततः अनेक सहस्रकोटि विमानानीक संकुलदेवयानेन अवतरन्ति इन्दुमण्डलमावार्य ब्रह्मसदने निपतति तत्र चतुर्धा विद्यमाना चतुर्भिर्नामभिः चतुर्दिशम् अभिस्पन्दन्ति नदनदीपतिम् एव अभिनिवेशति सीता अलकनन्दा चक्षुः भद्रेति सीता तु ब्रह्मसदनात् केसराचलादि गिरिशिखरेभ्यो अधो अधः प्रस्रवन्ती गन्धमादनमूर्धसु पतित्वा अन्तरेण भद्राश्ववर्षं प्राच्यां दिशि क्षारसमुद्रम् अभिप्रविशति एवं माल्यवच्छिखरात् निष्पतन्ति ततो अनुपरतवेगा केतुमालमभि चक्षुः प्रतीच्यां दिशि सरित्पतिं प्रविशति भद्रा च उत्तरतो मेरुशिरसो निपतिता गिरिशिखरात् गिरिशिखरम् अतिहाय शृङ्गवतः शृङ्गात् अवस्यन्दमाना उत्तरांस्तु कुरून् अभितः उदीच्यां दिशि जलधिम् अभिप्रविशति तथैव अलकनन्दा दक्षिणेन ब्रह्मसदनात् बहूनि गिरिकूटानि अतिक्रम्य हेमकूटात् हैमकूटानि अतिरभसतररंहसा लुठयन्ती भारतम् अभिवर्षम् दक्षिणस्यां दिशि जलधिम् अभिप्रविशति यस्यां स्नानार्थं चागच्छतः पुंसः पदे पदे अश्वमेध राजसूयादीनां फलं न दुर्लभमिति अन्ये च नदाः नद्यश्च वर्षे वर्षे सन्ति बहुशो मेद्वादिगिरिदुहितरः शतशः तत्रापि भारतमेव वर्षं कर्मक्षेत्रम् अन्यानि 8 वर्षाणि स्वर्गिणां पुण्यशेष उपभोगस्थानानि भौमानि स्वर्गपदानि व्यपदिशन्ति येषु पुरुषाणाम् अयुत पुरुषायुः वर्षाणां देवकल्पानां नागायुतप्राणानां वज्रसंहन बल पयो मोद प्रमुदित महासौरत मिथुन व्यवायापवर्गवर्ष धृतैक गर्भकलत्राणां तत्र तु तेतायुगसमः कालो वर्तते यत्र देवपतयः स्वैः स्वैः गणनायकैः विहित महार्हणाः सर्वऋतु कुसुमस्तबक फल किसलय श्रिया आनम्यमान विटप लता विटपिभिः उपशुम्भमान रुचिर कानन आश्रमायतन वर्षगिरिद्रोणीषु तथा च आमलजलाशयेषु पिकच विविध नववनरुहामोद मुदित राजहंस जलकुक्कुटकारण्डव सारस चक्रवाकादिभिः मधुकर निकराकृतिभिः उपकूजितेषु जलक्रीडादिभिः विचित्र विनोदैः सुललित सुरसुन्दरीणां कामकलिल विलासहास लीलावलोक आकृष्ट मनः
दृष्टयः स्वैरं विहरन्ति। नवस्वपि वर्षेषु भगवान् नारायणो महापुरुषः पुरुषाणां तदनुग्रहाय आत्मतत्त्वव्यूहेन आत्मना अद्यापि सन्निधीयते। इलावृते तु भगवान् भव एक एव पुमान् न हि अन्यः तत्रापरो निर्विशति भवान्याः शापनिमित्तज्ञो यत्प्रवेक्ष्यतः स्त्रीभावः तत्पश्चाद् वक्ष्यामि। भवानी नाथैः स्त्रीगुणार्बुदसहस्रैः अवरुध्यमानो भगवतः चतुर्मूर्तेः महापुरुषस्य तुरीयां तामसीं मूर्तिं प्रकृतिमात्मना संकर्षण संज्ञाम् आत्मसमाधिरूपेण सन्निधाप्यैतद् अभिगृह्णन् सन्निधाप्यै भव उपधावति। श्री भगवानुवाच ओं नमो भगवते महापुरुषाय सर्वगुणसंख्यानाय अनन्ताय अव्यक्ताय नमः इति। भजे भजन्यारणपादपङ्कजं भगस्य कृष्णस्य परम्परायणं भक्तेष्वलं भावितभूतभावनं भवापहं त्वा भवभावमीश्वरं। न यस्य माया गुणचित्तवृत्तिभिः निरीक्षतो हि अन्वपि दृष्टिरज्यते। ईशे यथा नो अजितमन्युरमसां कस्तं न मन्येत जिगीषुरात्मनः। असदृशो यः प्रतिभाति मायया क्षिपेव मध्वासव ताम्रलोचनः। न नागवध्वोर्हणैः शिरे ह्रिया यत्पादयोः स्पर्शन दर्शितेन्द्रियः। यमाहुरस्य स्थितिजन्म संयमं त्रिभिर्विहीनं यमनन्तं ऋषयः न वेद सिद्धार्थमिव क्वचित् स्थितं भूमण्डलं मूर्ध सहस्रधामसु। यस्याद्य आसीत् गुणविग्रहो महान् विज्ञानदृष्ण्यो भगवान् अजः किल। यत्सम्भवोऽहं त्रिवृता स्वतेजसा वैकारिकं तामसम् ऐन्द्रियं सृजे। एते वयं यस्य वशे महात्मनः स्थिताः शकुन्ता इव सूत्रयन्त्रिताः महानहं वैकृत तामसेन्द्रियाः सृजाम सर्वे यदनुग्रहादिदं यन्निर्मितां कर्ह्यपि कर्मपर्वणीं मायां जनोऽयं गुणसर्गमोहितः न वेद निस्तारणयोगमञ्जसा तस्मै नमस्ते विलयोदयात्मने श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे பஞ்சமஸ்கந்தே சப்ததசோத்தியாயः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ ஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैत्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.